यस्या भवद्भक्तजनार्त्यसन्तुष्टितत्त्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्सुन्मं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति। प्रपद्ये निरपद्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां शरगोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथ शरगोपेतीन्द्रदृष्टं लक्ष्मीर्संवदरजत्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराशरगोपकृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशठारिसंयमविराल्लब्धागमां तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यसर्जत्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिगतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवर्यकृपात्तबोधं श्रीरङ्गनाथयतिदुर्यदयावलम्बं श्रीराजगोपगुरुम् आत्मगुणाढ्यमीडे। वेदान्तदेशिकतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुरुं बुधाग्र्यं नारायणाद्यतिदुर्यकृपाभिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् ஆசிரயாமஹா. இந்த சரணாகதி பிரபாவம் அப்படிங்கிற இந்த தொடருடைய 4வது பாகம் இன்னைக்கு. இதில் வந்து நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டே வரும். இந்த சரணாகதி மட்டும் இல்லாமல் அதனுடைய பிரதானமான அம்சங்கள் மட்டும் இல்லாமல் அதோட தொடர்புடைய பல விஷயங்கள் நாம் தெரிஞ்சுட்டே வரும் இல்லையா. அதுக்கு வேண்டியதான பேசிக்ஸ் அண்ட் ப்ரீ ரிக்விசிட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் சப்போர்ட்டிவாக இருக்கிற பல விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு வரோம். தத்துவத்திரயத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். பிரமாணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். அதில் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைதிகள் எடுத்துருக்கிற சம்பிரதாயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். எதனால் ஞானத்தை அடைய வேண்டும் அதை விசாரித்தோம். 4 வகை புருஷார்த்தங்கள் என்ன, அதில் தர்மார்த்த காம மோட்சத்தில் மோட்சம்னா என்ன, இப்படிலாம் நிறைய தெரிஞ்சிட்டோம். அப்புறம் பிரபத்தின்றது வந்து பக்தி யோகத்துக்கும் அந்த மோட்சத்தை அடைவதற்கான வழிகள் என்ன, பக்தி பிரபத்தி இந்த 2 வழிகள் தான் அப்படின்னு பார்த்தோம். அதுலேயும் பக்தி யோகம் பிரபத்தி இது 2த்துல எதனால வந்து பிரபத்தி வந்து சிரேஷ்டமா இருக்கு, ஒன்றதை விட எதனால ஒன்று வசதியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் நிறையவே நம்ம பார்த்துட்டோம். அதோட மட்டும் இல்லாமல் மோட்சம் கேட்பவனுடைய அதிகாரங்கள் என்ன, மோட்சம் கொடுப்பவனுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்ற விஷயங்களையும் நாம நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் பாரமே காந்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். எப்படி வந்து பாத்திவிரத்தியம்னு ஒரு சொல்றோமோ, ஒரு லௌகிக வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்க வேண்டிய ஒரு பரஸ்பரம் 2 பேருக்கும் இருக்க வேண்டிய ஒரு இது இருக்கு பாத்திவிரத்தியம்ங்கிறது. அது எப்படி வந்து பெருமாள் கிட்ட எப்படி நாம் அதை அப்ளை பண்ணணும், பாரமே காந்தியம்ங்கிறது என்ன அப்படிங்கறத அதை பத்தி பார்த்தோம். பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு மதத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு பிரதான பிரதிதந்திரம் இருக்கு. பல பிரதிதந்திரங்கள் நடுவில் பிரதானமாக இருப்பது பிரைமரி டாக்டரின். அது நம்மளுடைய சித்தாந்தத்தில் அது என்ன, சரீரி பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் நாம பார்த்தோம். அப்படி சொல்ற போது அதே மாதிரி இருக்கிற சில வார்த்தைகளை நாம் இது வரைக்கும் 3 கிளாஸ்ல சொல்லலை. அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டான்னு. நியந்திர நியாமக ஆதார ஆதேய இவையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சும்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் அப்படின்றதால அதெல்லாம் விட்டுட்டோம். சேஷி பாவம்னு தெரிஞ்சுட்டா போறோம். சரீர பாவம் தெரிஞ்சுட்டா போறோம் இல்லையா. சரீரன்னா என்ன, யார் சரீரன் யார் சரீரி அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். அதே இது பண்ணணும்னா மிச்ச வார்த்தைகளை கொண்டு பார்க்கணும். ஆதார ஆதேயம் அப்படின்னு சொல்லுது. எது தாங்கப்படுகிறதோ அது ஆதேயம், எது தாங்குகிறதோ அது ஆதாரம் இல்லையா. அது மாதிரி நியந்திர நியாமகம்னா யார் நியந்தா, யார் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது மாதிரி நியாமியர்கள் யாரு, நியந்தா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யாரு நியந்தா, இந்த லௌகிக இதுல வாழ்க்கையில ஆபீஸ்ல வந்து இருக்கிற பாஸ் வந்து நியந்தா, அவன் நம்மளை நியமிக்கிறான். நாமெல்லாம் நியாமியம் அவனை பொறுத்த வரைக்கும். நம்ம கீழே இருக்கிற வேலைக்காரர்களுக்கு நாம் நியந்தா, நமக்கு கீழே இருக்கிற அவள்லாம் வந்து நமக்கு யார் சர்வெண்ட்ஸா இருக்காளோ அவள்லாம் நியாமியம் இல்லையா. அத மாதிரி நம்ம இந்த வேதாந்தத்தில் பார்க்கிற போது எம்பெருமான் ஒத்தனே நியந்தா, எல்லாருக்கும் சேர்ந்த நியந்தா, எல்லா விஷயத்துக்குமான நியந்தா அவன் ஒருவனே. நாம் எல்லாருமே நியாமியர்கள் இல்லையா. இப்படி பல விஷயங்கள் இப்படி இருக்கிற போது இந்த சேஷி பாவத்தெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அப்போ அச்சேதனம் இருக்கு. இது 2 நடுவுல எது யாரு சேஷனா இருக்கணும், யாரு சேஷியா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி ஒரு அச்சேதனம் நமக்கு கீழே இருந்ததுனாக்க
அதை நம்ம சேஷம் அப்படின்றோம். இதெல்லாம் நம்ம சேஷம்னு சொல்றது வந்து சில பல இடங்கள்ல நம்ம மீதத்தை சொல்றோம் இல்லையா, அந்த சேஷம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. அடிமைப்பட்டு இருப்பது அப்படின்னு அர்த்தம், அடங்கி இருப்பது அப்படின்னு. நமக்கு கீழே இருக்கிற ஒரு அச்சேதனமான வஸ்து அது வந்து நமக்கு கீழே அடங்கி இருக்குன்னா அது வந்து சேஷம் அப்படின்னு சொல்றது. நாம அந்த பொருளுக்கு சேஷி. அதான் நேற்று வந்து ஒரு காரை உதாரணமாக எடுத்துன்னு சொன்னோம். காருங்கிறது வந்து காரோ பைக்கோ சைக்கிளோ நமக்கு அடங்கி இருப்பது, அதனால அது சேஷம், நமக்காக இருப்பது. ஏன்னா நேற்றே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த நாராயணாய நமஹா கேசவாய நமஹா யாரின் பொருட்டு அது நம்ம உழைக்கிறதோ அது வந்து சேஷி, யார் உழைக்கிறாளோ அது சேஷன் இல்லையா. அப்ப இந்த காரானது நம்முடைய பொருட்டு தான் இருக்குது, அதுக்குன்னு ஒண்ணு கிடையாது. அதனால அதெல்லாம் சேஷம், நாம சேஷி. நமக்கும் எம்பெருமானுக்கும் நடுவில் நாம் யாருக்காக எல்லாம் பண்றோம், எம்பெருமானுக்காக எல்லாம் பண்றோம். அதனால அவன் சேஷி, நாமெல்லாம் சேஷன். ரெண்டு சேத்தனர்கள் நடுவில் இதே இருக்கலாம். பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற வரை போட்டுருவோம், அது அடுத்த கடைசி ஸ்டேஜ். அதுக்கு நடுவிலேயே இருக்கிறது வந்து ரெண்டு சேத்தனர்கள் நடுவில் இத மாதிரி இருந்ததுனாக்க இல்லையா, சித்து இருப்பது அறிவுள்ளவை சேஷம் சேத்தனன் சொன்னோம் இல்லையா. அப்போ ரெண்டு சேத்தனர்கள் நடுவில் இருக்கிற போது யார் யாருக்கு கீழே இருக்கிறார்களோ அவன் சுவாமி, யார் அடங்கி இருக்கிறார்களோ அவன் தாசன். ஒரு குரு இருக்கார், அவருக்கு கீழே வந்து ஒரு சிஷ்யன் இருக்கானா, யாரு சிஷ்யன் தாசன், அந்த குருவானவர் சுவாமி இல்லையா. இப்படி இந்த மாதிரி இந்த சேத்தனங்கள் நடுவில் இந்த யார் வந்து சேஷன் யார் சேஷிங்கிறது இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இது பிரிச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன சுவாமி நம்மளுக்கு வந்து உபயோகம் அப்படின்னா, இந்த ஆதார ஆதேய பாவம் அப்படின்னு சொன்னமே, ஒருத்தன் வந்து ஆதாரமா இருக்கிறான், இன்னொருத்தன் ஆதேயமா இருக்கிறான், ஒருத்தன் தாங்கப்படுகிறான், இன்னொருத்தர் தாங்குகிறான். அது நம்ம சிம்பிள் டேர்ம்ல என்ன, இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்கு, இந்த லேப்டாப் மேல வச்சிருக்கேன். இந்த லேப்டாப் தாங்கப்படும் பொருள். எது தாங்கிறது? இந்த டெஸ்க் தாங்கிறது இல்லையா. அப்போ இந்த தாங்கப்படும் பொருளான இந்த இது இருக்கு, இந்த லேப்டாப், அதுக்கு ஆதாரமானது இந்த கீழே இருக்கிற இந்த டெஸ்க் இல்லையா. லேப்டாப் தாங்கப்படுகிறது, கீழே இருக்கிற டெஸ்க் ஆனது அந்த லேப்டாப்பை தாங்குகிறது. அத மாதிரி நம்ம எல்லாரையும் யார் தாங்குறா? சேத்தன அச்சேதனம் எல்லாத்துக்கும் இந்த சேத்தனாத்மகமான இந்த பிரகிருதி, இந்த ஜெகத் முழுக்க யார் தாங்குறா? எம்பெருமானத்தனே தாங்குறான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிற போது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, நாமெல்லாம் யாரு? ஜீவஹா அனன்யாதாரஹா. இந்த ஜீவனானவன் அனன்யாதாரன் அப்படின்னா என்ன? ஒரு அந்நிய வஸ்து நமக்கு இதுவா இல்ல, நம்மளை தரிக்கல. எம்பெருமான் தவிர வேற யாராலையும் நாம் தாங்கப்படுவது இல்லை. அதனால நாமெல்லாம் அனன்யாதாரஹா. எம்பெருமான் ஒருவனே நம்மை தாங்குகிறான் இல்லையா, அவன் ஒருவனே நம்மை தரிக்கிறான். அதனால நாமெல்லாம் ஜீவகா அனன்யாதாரஹா, ஜீவர்கள் அனன்யாதாரர்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறந்தது இல்லையா. அப்புறம் சேஷசேஷி பாவம்னு தெரிஞ்சுக்கணும். இதேதான் எல்லாம் ஒன்னுக்கு ஒன்று சம்பந்தப்படையதுதான். இந்த சேஷசேஷி பாவத்தில் தெரிஞ்சுக்கிற போது என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம வந்து நமக்கு புருஷார்த்தம் என்ன? பகவத் கைங்கரியம் தான். அது அப்புறம் பாகவத கைங்கரியம் வரைக்கும் பரிவசிங்கிறது அடுத்த எக்ஸ்டென்ஷன், அதை இப்ப போக வேண்டாம். பகவத் கைங்கரியமே நமக்கு புருஷார்த்தம். அப்போ பகவான் சேஷி, நாமெல்லாம் சேஷன். அவன் பொருட்டே நாம் எல்லா விஷயங்களும் பண்றதுனால நாமெல்லாம் சேஷர்கள், அவன் சேஷி அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது. நியந்திர நியாமம் சொன்னமே, இப்போ நியந்தா யாரு, நியாமியர்கள் யாரு அப்படின்னு. அப்போ எம்பெருமான் ஒருவனே நியந்தா. நியந்தான யார் வந்து நம்மளெல்லாம் ஆர்டர் போட்டு அவளுடைய ஆஜ்ஞையால கட்டுப்படுத்த முடியுமோ அவன் தான் நியந்தா. ஆபீஸ்ல வந்து பாஸ் தான் நியந்தான்னு சொன்னமே, அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே நியந்தா எம்பெருமான். நாமெல்லாம் நியாமியர்கள். நாம வந்து அவன் என்ன சொல்லி, அதனாலதான் சொன்னா எம்பெருமான் நியந்தானே என்ன, சாட்சாத்தா இல்லாட்டாலும் அவனுடைய கட்டளைகளினாலே, அவனுடைய கட்டளைகள் என்ன? ஸ்ருதி ஸ்மிருதி மமேவாஜ்ஞா இல்லையா, இஸ்தாமலங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. அவனுடைய சாஸ்திரங்கள் தான், சாஸ்திரங்கள் மூலமாக அவன் நம்மளை எல்லாரையும் நம்ம ஆட்கொள்கிறான், அவன் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிறான். அதனால இந்த சாஸ்திரங்கள் தான் நமக்கு வந்து ஆதாரம். அந்த சாஸ்திரத்தை கொண்டவன் யாருடைய மூச்சுக்காட்டாக இருக்கிறதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் எம்பெருமானுடைய. அதனால எம்பெருமான் சாட்சாத் நியந்தா, நாமெல்லாம் நியாமியர்கள். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிடணும். ரொம்ப இதெல்லாம் உள்ளுக்குள்ள போனா இந்த நிலையில கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்றதுனால நம்ம அவ்வளவு உள்ள போகல. இந்த அளவு தெரிஞ்சுட்டா போறோம். சேஷன்னா யாரு, சேஷி யாரு, யார் நியாமியன், யார் நியந்தா, யார் ஆதாரம், யார் ஆதேயம் அப்படின்லாம் இருக்கணும். அதனால இந்த பதங்கள்லாம் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஆரம்ப காலத்துல இருந்துட்டா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. சேஷன் தெரிஞ்சுட்டா போறோம்.
இப்போ இந்த சேஷத்துவம் தாசத்துவம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு சேஷனா இருக்கணும்னா என்ன லட்சணம், சேஷியா இருக்கணும் என்ன லட்சணம் அப்படிலாம் பார்த்தோம். அதில் சொன்ன அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவம்லாம் மறந்துருந்தனாலும் தப்பு இல்லை. அதை பத்தி விஷயம் புரிஞ்சுடுத்துனா போறோம். அதனால எனக்கு இந்த சேஷனா இருப்பதற்கோ சேஷியா இருப்பதற்கோ ஒரு லட்சணம் சொன்னோம்னா அது இன்னொன்னுக்கு பொருந்திடக்கூடாது. அதனால எல்லாத்துக்குமா பொருந்தி இருக்கக்கூடிய இந்த ஒரே இது யாரு சேஷி யாரு அப்படின்னாக்க எம்பெருமான் ஒருவனே அப்படின்றத நம்ம நேற்று பார்த்தோம். எம்பெருமான் பிராட்டியும் திவ்ய தம்பதிகளா இருந்து எப்படி நம்ம எல்லாம் ரட்சிக்கிறாள் அதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த சரணாகதி பத்தி பார்க்கிற போது அடிக்கடி நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், சித்தோபாயம் சாத்தியோபாயம் அப்படின்னு ஒரு 2 பதங்களை பிரயோகம் பண்ணுவோம். சித்தோபாயம்னா என்ன, சாத்தியோபாயம்னா என்ன. உபாயம்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுட்டோம், மீன்ஸ் எதன் மூலமாக ஒரு விஷயத்தை அடைகிறோமோ அது உபாயம் இல்லையா. இந்த விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல அப்படின்னு ஒருத்தரை கேட்கிறோம்னா என்ன அர்த்தம், அந்த வழிமுறை இருக்கே அந்த வழிமுறைக்கு பேர் தான் உபாயம். அப்ப சித்தோபாயம் சாத்தியோபாயம்னு 2 சொன்னாக்க, உபாயம்ங்கிறது காமன். ஒன்று சித்தமாக இருக்கிற உபாயம், இன்னொன்று சாத்தியமாக பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு சாதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு உபாயம். அப்போ சித்தமாக இருக்கக்கூடியதுன்னா என்ன, சித்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா, நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, நான் 2:30 மணிக்கு சரியாவா நான் சித்தமா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ரெடியா இருக்கேன், ஆல்ரெடி அவைலபிள், ரெடியா இருக்கு. அதை திரும்ப நாம ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அதுக்கு பேரு சித்தமாக இருப்பதுன்னு அர்த்தம் இல்லையா. தளியை ரெடி ஆகிட்டா வர பசிக்கிறதுன்னா தளிகை எல்லாம் சித்தமா இருக்கு, நீங்க 6ஆவது வர வேண்டியதான் பாக்கி அப்படின்றா. இப்ப என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ள இனிமே பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, எல்லாம் ரெடியா பண்ணி வச்சிருக்கு. மேற்கொண்டு நாம அதை மேற்கொண்டு வேண்டிய காரியங்கள் தான் நாம பண்ணணும். அதனால அந்த பேசிக்ஸ் சித்தமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நாம சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு யார் வேணும்னு சொன்னோம், எம்பெருமானுக்கும் நம்ம சேஷனாகிய நமக்கும் யாருக்கு பிரபத்தி பண்ணிக்கணும் இச்சை இருக்கோ அவளுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். அதுல சித்தமாக இருப்பது என்ன, எம்பெருமான். அவனை இனிமே யாரும் சாதிக்க வேண்டியதில்லை. யார் இப்ப எம்பெருமான்னு தெரியலையே, யார்கிட்ட போயிட்டு இப்ப நம்ம சரணாகதி பண்ணிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கறதெல்லாம் இனிமே நாம விசாரிக்க வேண்டியதோ எதுவும் நாம பண்ண வேண்டாம். ஏன், ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி ஆலோட்ய விசாரிய சர்வசாஸ்திராணி விசாரிய, அது எப்போ புனః ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః வெறும் ஒருத்தர் உட்காந்து ஆலோசனை பண்ணி சொல்லிவிடல, சிவபதியான எம்பெருமான் தான் பரபிரம்மங்கிறத ஒருத்தர் சொல்லல, உட்காந்து வியாசாச்சார ஒருத்தர்னு சொல்லல, எல்லா சாஸ்திரங்களையும் உட்காந்து ஆலோசனை பண்ணி அதை எல்லாத்தையும் விசாரித்துனாக்க பல பேர் இருந்து ஒரு பரிஷத்துல அத மாதிரி பலராலையும் எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட யாரு, சினிஷ்பன்னம் நன்கு நிரூபிக்கப்பட்ட, அதுக்கு மேல இனிமே ஒருத்தரும் அதை இனிமே படிச்சு இனிமே பண்ண வேண்டியதில்லை, ஏகோ நாராயண இல்லையா, அப்படி ரொம்ப நிரூபிக்கப்பட்டு அவன் ஒருவனே அப்படின்றத நிரூபணம் ஆயிடுத்து. இனிமே இன்னொருத்தர் அதை சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு சாதித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு வஸ்து என்ன, அதுதான் சித்தம். அதனால் சித்தோபாயன் எம்பெருமான் தான் சித்தோபாயன், சித்தமாக இருக்கிறவன். அவனை நாம் அடையறதுக்கு நாம் என்ன பண்றோமோ அதுக்கு பேர் தான் சாத்தியோபாயம்னு பேர். ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிறதுக்கு நாம பண்ணுகிற வழிமுறைகள் இருக்கே அதுதான் சாத்தியோபாயம். இப்போ நமக்கு தீர்த்தம் வேணும், ரொம்ப தாகம் எடுக்கிறது. அப்ப என்ன பண்ணார், அங்க பார்த்தாக்க ஒரு குளம், ஒரு மடுவோ இல்ல குளமோ இல்ல ஒரு கிணறோ இருக்கு. அப்போ அது சித்தமா இருக்கு, அதில் தீர்த்தம் நிறைஞ்ச சமிருத்தியா இருக்கு, தீர்த்தத்தோட கூடின ஒரு மடு கிணறு குளமோ ஏதோ இருக்கு. இப்போ நமக்கு தீர்த்தம் வேணும்னா நம்ம என்ன, அது சித்தோபாயம், சித்தமா இருக்கு. நமக்கு தாகம் அடங்கிறதுக்கு வேண்டிய உபாயம் என்ன, தீர்த்தம். அந்த தீர்த்தங்கிறது சித்தமா இருக்கு. அதை நாம் இனிமே குளம் வெட்டியோ இனிமே ஒரு கிணறு தோண்டியோ பண்ண வேண்டியதில்லை, அது எல்லாம் ரெடியா இருக்கு, அவைலபிளா இருக்கு. இப்போ அந்த தீர்த்தம் நமக்கு அந்த தீர்த்தத்தால் நமக்கு தாகம் அடங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த குளத்து மடுகிட்டையோ இல்ல அந்த கிணத்துக்கிட்டையோ போய் நாம பாத்திரம் எடுத்துன்னு போய் தீர்த்தத்தை அதால இது பண்ணி இழுத்து அப்புறம் நாம டம்ளர்ல குத்தி அதை சாப்பிடணும் இல்லையா. அதுக்கு பேர் என்ன, சாத்தியோபாயம். அப்போ நமக்கு அந்த தாகமா இருக்கிறதுங்கிறது என்ன, நமக்கு மோட்சம் வேணுங்கிற இச்சை. அதுக்கு தேவையான வஸ்து என்ன, இதுவான தீர்த்தம் போல இருக்கிற எம்பெருமான், சித்தமாக இருக்கிற எம்பெருமான். அந்த தீர்த்தத்தை நாம் அடையறதுக்காக நாம பண்ணுகிற அந்த எஃபர்ட்ஸ் இருக்க பிரயத்தனங்கள் அதுதான் சாத்தியோபாயம். இப்போ அந்த எம்பெருமானை நாம அடையணும்னா என்ன பண்ணணும்,
ரெண்டு உபாயம் இருக்கு, பக்தி அல்லது பிரபத்தி இல்லையா. அதுல பக்தி நம்மால பண்ண முடியாது, அதுக்கு உண்டான என்ன காட்டினியம் அதுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நாம முன்னாடியே பார்த்தோம், டேபிள் போட்டு பார்த்துட்டோம். அதனால பிரபத்திங்கிற ஒன்றே நமக்கு இப்ப கதியா இருக்கிறோம், அதுதான் சாத்தியோபாயம் அப்படிங்கிற சொன்னோம். அதனால சித்தோபாயமானது என்ன கிளியரா புரிஞ்சுக்கணும். முன்னரே அறுதிவிடப்பட்டுள்ளது இதுதான் அப்படின்னு இனிமே இன்னொருத்தரால பண்ணப்பட வேண்டியது அல்லாததான ஒன்றுதான் அந்த உபாயத்துக்கு பேரு சித்தோபாயம்னு பேரு. முன்னாடியே தயாரா இருக்கிறது, எந்த காலத்திலையும் மாறுதலுக்கு உட்படாது. இப்ப இந்த மடு கிணறுலாம் சொன்னவே லௌகிக திருஷ்டாந்தத்துல அதெல்லாம் ஒரு காலத்துல மாறி விடலாம், அது ஜலம் இல்லாம போயிடலாம், வத்தி போயிடலாம், இல்ல துந்து போயிடலாம். கிணறா இருந்தா துத்துட்டு அது மேல ஒரு 2 ரூம் கட்டி வாடகை விட்டுடலாம். அதெல்லாம் இப்ப பண்றா இல்லையா. இருக்கிற கிணத்தை துத்துட்டு வேலை மெனக்கிட்டு அதை ஒரு ரூம் கட்டி விடுறா பாருங்க, கட்டி விடாலே. அப்புறம் தலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கா பாருங்க தீர்த்தத்துக்கு, அது கூட மாறிவிடலாம். ஆனா எம்பெருமான் விஷயத்துல சித்தோபாயனான எம்பெருமான் எந்த காலத்திலையும் எந்த ஒரு மாறுதலுக்கும் உட்படாதவன் அவன் ஒருவனே. அதனால அவன் தான் இன்னைக்கு சித்தோபாயம். சாத்தியோபாயமாவது என்ன, முன்னாடியே சித்தமா இருப்பதை அடைவதற்காக நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வழிமுறை, சாத்தியமாக்கி கொள்ளுதல், நமதாக்கி கொள்ளுதல் அப்படின்னு பேரு சாத்தியோபாயம். இது ரெண்டு இப்ப புரிஞ்சுட்டா இன்னைக்கு 2 விஷயம் புதுசா தெரிஞ்சுருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம், இந்த அர்த்த பஞ்சகம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அர்த்த பஞ்சகம்னு ஒரு விஷயம் இந்த வேதாந்தத்துல சொல்ற அடிக்கடி. அப்படின்னா என்ன சுவாமி அர்த்த பஞ்சகம்னா என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு முமுட்சுன்னா மோட்சத்தை இச்சிப்பவன் முமுட்சு இல்லையா. இந்த ஒவ்வொரு முமுட்சுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பிரதானமாக 5. ஏன்னா இன்னி வரைக்கும் நாம ஏதோ லௌகீகத்துல இருந்துட்டோம். இப்ப எனக்கு ஏதோ ஒரு பாகவத அனுகிரகத்தினால, பாகவத கட்டாட்சத்தினாலே ஒரு ஆச்சாரியம் கிடைச்சார், ஒரு குரு கிடைச்சார், திருநாயகி பத்திலாம் ஏதோ சொல்றாங்கிற, அப்ப நம்மளுக்கு அந்த ஆசை வந்துருது, நம்மளும் மோட்சம் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருது. அதுக்கு உண்டானதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னா சொல்லித்தரா பெரியவாள்லாம், நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, காலக்ஷேபம் பண்றா, ஏதோ தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, இதெல்லாம் சரி, நம்மளுக்கு இது யார் ஜீவாத்மா பரமாத்மாலாம் நிறைய சொல்றாரு, இந்த இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு பேசிக்ஸ் ஒரு 5 விஷயம் இருக்கு. பிரபத்திக்கு போறதுக்கு முன்னாடி என்ன, ஒன்னு பரமாத்மா அப்படிங்கிறவன் யாரு. பரமாத்மான்னு ஒரு வார்த்தையை சொல்றாளே, அந்த பரமாத்மா தான் அடையப்பட வேண்டிய பிரம்மம் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நேற்று ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னமே, ஒரு பெண்ணு ஒரு வரனை இதுவா அடையணும், கணவனா அடையணும்னா அந்த வரனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த வரன் மேல, அந்த ஒரு பையன் மேல இவளுக்கு பிரீத்தி வளர்ந்துட்டே இருக்கும். அவன் ஒருவனே நமக்கு ஏற்றவன்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரியும் இல்லையா. அதனால அது நம்ம விஷயத்துல இந்த பிரபத்திக்கு என்ன, அடையப்பட வேண்டிய வஸ்து என்ன, பிரம்மம். அந்த பிரம்மத்துடைய ஸ்வரூபம், அவன் எப்பேற்பட்டவன், அவன் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வத்துக்கும் அவன் தான் எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா இருக்கிறவன், சர்வாந்தரியாமியா இருக்கிறவன், அவனை விட்டா இன்னொரு கதி கிடையாது நமக்கு, இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறமே. அது என்ன, அந்த பரமபுருஷனுடைய, அந்த பரமாத்மாவுடைய அடையப்பட வேண்டிய பிரம்மமாகிய அந்த பரம்பொருளுடைய ஸ்வரூபம். இது ஒண்ணு நமக்கு தெரிஞ்சுக்கணும். 2வது, சரி அடையப்பட வேண்டிய பொருள் தெரிஞ்சுடுத்து, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நாம யாரு, எதனால நாம அடையணும், நமக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த ஒழிக்க ஒன்னா உறவு இருக்கே, அந்த உறவு என்ன இல்லையா, சேஷசேஷி பாவம். நாம நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த சேஷத்துவங்கிறது அதுவா அமைந்தது. அதனால பெருமாளுக்கு நமக்கு இருக்கிற இந்த சேஷத்துவ பாவமானது ஒருத்தரால பண்ணப்பட்டதில்லை, அதனால அது மாற்ற முடியாதது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே. அதனால ஜீவர்கள் எல்லாமே பெருமாளுடைய சொத்து, நம்ம திரும்ப அவன்கிட்ட தான் போனோம். இங்க இருக்கிற இந்த பந்துக்களோ, இங்க இருக்கிற ஒரு ஸ்நேகமோ எல்லாமே இந்த ஒரு ஜென்மத்துல இந்த சரீரத்தை எடுத்துட்டு நாம பிறந்திருக்கிற போது நமக்கு ஏற்பட்டவைகள். ஆனா என்னைக்குமே சாஸ்வதமா இருக்கிறது எம்பெருமானுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு, அவனுக்கு நமக்கு இருக்கிற ஒரு பந்தம். அப்படின்னா நம்ம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ, ஜீவாத்மாவை பத்தி. அதுதான் பிராப்தா, பிராபியம் அடையப்பட வேண்டிய வஸ்து. நாம பிராப்தா அடைகிற வஸ்து, எம்பெருமானை அடைகிறோம். அப்பேற்பட்ட பிராப்தாவுடைய ஸ்வரூபம் என்ன, நம்மளுடைய ஸ்வரூபம், நாம் எப்படி இருக்கோம், எப்படி இருக்க வேண்டியவா, எப்படி இருக்குமே அப்படின்னு நம்ம அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோமே. அதுதான் ஜீவர்களாகி நம்மை பற்றி அறிந்து கொள்வது. 2 விஷயம், பரமாத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவான நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேணும். 2. 3வது, அந்த பரமாத்மாவை இந்த ஜீவாத்மாவான நாம் அடையறதுக்கான உபாயம் தெரிஞ்சுக்கிறோமே, பக்தி அல்லது பிரபத்தின்னு. அது 3வது விஷயம். முதல்ல பரமாத்மானா யாரு, அவருடைய ஸ்வரூபம் என்ன, 2வது ஜீவாத்மா ஆகிய நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன, அப்புறம் 2 பேரும் திரும்ப சேர்றதுக்கான வழிமுறைகளான பக்தி பிரபத்தி, இந்த உபாயம் 3. இப்போ சரி, இப்படி பக்தியோ பிரபத்தியோ பண்ணிட்டோம் சுவாமி, அதனால நாம கிடைக்கிற பிரயோஜனம் என்ன
அந்த விஷயத்தை பத்தி, ஏன்னா பிரயோஜனம் ஒண்ணு தெரியலன்னாக்க யாருமே அதில் பிரயத்தனப்பட மாட்டோம். பிரயோஜனம் எப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கு பிரயோஜனம் இது இருக்கும். அப்பதான் நம்ம அதை வந்து எஃபர்ட் எடுப்போம் இல்லையா. எம்பிபிஎஸ் படிச்சாக்க வந்து டாக்டர் ஆவேன், அதனால வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நம்ம பெரிய டாக்டர் ஆகும் அப்படின்றத பிரயோஜனம் தெரிஞ்சாதான் நம்ம எம்பிபிஎஸ் படிப்போம். இல்லைன்னா எதுக்காக படிக்கிறேன்னாக்கா தெரியல சார், அது எம்பிபிஎஸ்னு ஒன்று இருக்கு, அதை படிக்கிறேன், அது ஆனா படிச்சாப்ட்டு என்ன தெரியும்னு தெரியாது. இன்னும் ஏதோ எம்எஸ் படிக்கிறோம், வெளியூர்ல போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு 2 எம்எஸ் 3 எம்எஸ் ஏதோ பண்ணிட்டு வரோம், ஆனா அதுக்கு வேலை கிடைக்குமாலாம் தெரியாது சார், எந்த ஒரு வேலை கிடைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியல, ஏதோ படிக்கிறோம், யாரும் பண்ணுவாளோ இல்லையா, புத்தி கட்டுறவன் தான் அப்படி பண்ணுவான். அதனால உள்ளூர்ல வேலையே கிடைக்காதுன்னு தெரியும் சார், உள்ளூர்ல வேலை கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாது, அதனால போய் வெளியில போய் படிச்சுட்டு வந்துட்டேன் யாரான்னு சொல்லுவாடா இல்லையா, மூடன் தான் அப்படி சொல்லுவான். ஸோ எதுக்கு எங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்து, எதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்து அப்படிலாம் தான் நம்ம படிக்கிறதே வச்சுக்கிறோம். அப்படி நாம இந்த மோட்சம் இதுன்னு பேசுறமே பிரபத்தின்னு, அதனால நமக்கு கிடைக்கிற பிரயோஜனம் என்ன, அதனால நாம் பெரும் பேர் என்ன அப்படிங்கறதா பரமாத்ம பிராப்தியாக்கிற மோட்சம், அதுதான் நாம் அடையும் பிரயோஜனம், அதுதான் நமக்கு பேரு. 4வது விஷயம் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். 5வது, சரி சுவாமி இவ்வளவு சொல்றோம், இத்தனை நாளா நம்ம எதனால இது மாதிரி ஜீவாத்மா பிறந்துட்டேன், இதனால நமக்கு ஏன் இத்தனை நாளா எனக்கு இந்த அறிவு வரல, இந்த உபன்யாசம் கேட்கணும்னா ஒரு இது வரல, இது மாதிரி எனக்கு ஒரு தோணவே இல்லையே, எண்ணமே தோணலையே, இப்பதானே தோணி இருக்கு, நாம பெருமாளை விட்டு நாம இத்தனை நாளா பிரிஞ்சிருக்கிறதுக்கான காரணம் இது என்ன ரீசன்ஸ், எதனால நம்ம பிரிஞ்சிருக்கோம், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே. இந்த விரோதி, இதுதான் வந்து பிராப்தி விரோதி இல்லையா. இப்ப 5 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அர்த்த பஞ்சகம்ங்கிறதுல என்ன, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், நாம வந்து அதுக்கு அவனை திரும்ப அடையிறதுக்கான உபாயம், அப்புறம் அப்படி அடைஞ்சாக்க நமக்கு கிடைக்கிற பிரயோஜனம், 5வது இது வரைக்கும் நாம் அடையாததுக்கு காரணம். எது சார் இதுக்கு எதுக்கு காரணம் தெரியும், போனது போயிடுது அப்படின்னு இல்லை, இப்ப எதனால வந்து இது வரைக்கும் நாம் அதை அடையவில்லைங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் திரும்ப அந்த தப்பை பண்ணாம இருப்போம். எப்பவுமே நம்மளுடைய தப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை கரெக்ட் பண்ண முடியும். தப்பே இல்லைன்னு தெரியலன்னாக்க, கேள்வியே தெரியலன்னா பதில் என்ன எழுதுறது. அது மாதிரி நம்ம பண்ற விஷயத்துல என்ன தப்பு, வேர் இஸ் இட் கோயிங் ராங் அப்படின்னு தெரிஞ்சுனாதான் திரும்ப அந்த தப்பை அந்த வழியில போகாம இருப்போம் இல்லையா. ஆனால் என்ன தப்புன்னே தெரியல, ஆனா நான் இப்படி போறேன் அப்படின்னாக்க அப்ப எப்படி கரெக்ட் பண்ணிப்போம். அதனாலதான் இந்த விரோதிகள் என்ன, எது நம்மளை இது வரைக்கும் நம்மளை தடுத்துன்னு வந்தது, எம்பெருமானோட சேராம நம்மளை வந்து தடுத்தது அப்படின்னு தெரிஞ்சுனாதான் திரும்ப அந்த மாதிரி விஷயங்குள்ள போகாம நம்மளால இருக்க முடியும். அதனால இது வந்து பிராப்தி விரோதிகள் என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சிடணும். இதைத்தான் சொன்னார், பிராப்திய பிரம்மனோ ரூபம் 1, அதுதான் வந்து என்ன எம்பெருமான் இல்லையா, ஸ்ரீஹபதி பொருளண்டன என்ற பூமகநாதன் சொன்னாரே சுவாமி தேசிகன், அது மாதிரி. 2வது பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனஹா, இந்த பிராப்தாவான அவனுடைய சொரூபம், ஜீவாத்மாவுடைய சொரூபம், மெய்யாம் உயிர்நிலை இல்லையா. அதாவது எம்பெருமானுடைய அடி சேர்ந்து நாம தான் இருக்க போறோம், அவன் அடி சேர்ந்து அருளொன்று மண்பன் நாம தானே அப்படி. அப்புறம் பிராப்தி உபாயம் என்ன, தக்க நெறின்னா என்ன, வழி, ப்ராசஸ், அதுதான் அவன் கோள் உபாயம். அப்புறம் அதனால் அடைகிற பலன், அமைந்த பயன், நம்ம அவனை அடைவதனாலே ஏற்படுகிற பயன் 4. 5வது பிராப்தி விரோதி, இதுதான் என்ன, ஊழ்வினையும் வாழ்வினையும், மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும். ஊழ்வினையும் வாழ்வினையும் என்ன, நம்ம வந்து இதுதான் பிரதிபந்தகங்கள், விரோதின்னு சொல்றமே, மருளொன்றிய வல்வினைகள். நம்மளுடைய வல்வினைகள்னா என்னது, பாபம் மட்டும் இல்ல புண்ணியமும் தான். புண்ணிய பாப 2 சேர்ந்துதான், அந்த 2 கர்மாக்களை சேர்ந்துதான். ஏன்னா நம்ம இப்ப எவ்வளவு நாள் இங்க இருந்து புண்ணியம் பண்ணிட்டே இருக்கோமோ அந்த புண்ணியத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் லைஃப். அது மாதிரி வந்து பாப்பம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தா அதை அனுபவிச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அந்த லைஃப் ஆயுட்காலம் எக்ஸ்டெண்ட் ஆகுறது, அந்த ஆயுட்காலத்துக்குள்ள நம்ம இவ்வளத்தையும் அனுபவிக்கிறதுக்கான கஷ்டங்களோ சுகங்களோ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனால பாப்பம் குறைஞ்சு பண்ணணும். புண்ணியம் நிறைய பண்ணிட்டா தப்பு இல்லை, ஆனால் புண்ணியம் பண்றதை நிறுத்திக்க வேண்டாம், புண்ணியம் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு உண்டான சௌக்கியத்தை வந்து யாருக்கோ அடையப்படுது. அதனால பாப்பம் பண்றதை குறைச்சிக்கணும்னு சொல்ல வந்தது. அதனால மருளண்டிய வல்வினைகள் தான் பிரதிபந்தகங்கள். இந்த 5 இதை வந்து ஒரு அழகான ஒரு திருஷ்டாந்தத்தில் சொல்லுவோம். இப்போ ஒரு தகப்பன் இருக்கான், தகப்பனும் ஒரு பிள்ளையும். அந்த என்ன பண்றாரு, ரொம்ப கண்டிப்பான தகப்பனார் அவர், ரொம்ப டிசிப்ளினேரியன், பசங்கள்லாம் நன்னா முன்னுக்கு வரணும். இது எப்போ ஒருத்தர் மேல அந்த கண்டிப்பு இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன், பிரியம்னு ஒண்ணு ஹிதம்னு ஒண்ணு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமோ, பிரியம் வந்து எப்பவுமே வந்து அடுத்த ஆளுக்கு நல்லதா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா. இது எப்படி, அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம முதல் நாள் சொன்னமே பலாச்சலை கொடுக்குற பக்கத்தாத்த அம்மா மாதிரி, அந்த குழந்தைக்கு பிடிக்கணும், அந்த குழந்தைக்கு பிடிக்கும்ன்றதுனாலயோ இல்ல அந்த குழந்தைய தனக்கு பிடிக்குங்கிறதுனாலயோ இல்ல தன்னை அந்த குழந்தைக்கு பிடிக்கணும், நான் தாளைக்கு வாடா கண்ணா கூட்டா உடனே ஓடி வரணும் அப்படிங்கறதுனாலயோ
அந்த குழந்தைக்கு பிடிச்ச அந்த பலாப்பழத்தை வாங்கி கொடுக்குறா இல்லையா, ஆனா அந்த குழந்தைக்கு அது ஹிதமா இல்லை. அப்போ பிரியம்ங்கிறது எப்பவுமே ஹிதமா இருக்கணும்ன்றது இல்லை. ஆனா ஹிதமா இருக்கிறதுங்கிறது வந்து எல்லா சமயத்திலும் பிரியமாவும் இருக்காது, கண்டிப்பா இருக்கும். அப்போ ஒரு தகப்பனார் வந்து கண்டிப்பா இருக்கார் அப்படின்னாக்க அவனுக்கு என்ன அர்த்தம்? தான் செல்ஃபிஷா இல்லைன்னு அர்த்தம். அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தன்னை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவள் மற்றவாளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். எல்லாருக்கும் நல்ல சிட்டிசன்ஸா வளரணும், நல்ல குணங்களோட வளரணும். நம்மளுக்கு பிடிக்கிறதா பிடிக்கலையா, நம்ம அந்த பசங்களுக்கு நாளைக்கு காப்பாற்ற மாட்டாளே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு நான் நினைச்சுட்டேன்னா ஐ எம் செல்ஃபிஷ் ஃபெலோ. அவ ஃபியூச்சரை பத்தி நினைக்காம அந்த பசங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பசங்களுக்கு இச்சகமாவே அதெல்லாம் எது பிடிக்குமோ அப்படியே நம்ம நடந்துட்டோம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அந்த பசங்க நாளைக்கு நம்ம காலத்துக்கு வரை எப்படி போனா கேடு கேட்டு போனா நமக்கு என்ன, நம்ம இருக்கிறதுக்கு நம்ம சௌக்கியமா இருந்தா சரி, நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா சரி அப்படின்ற மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? பசங்களை பத்தி பொறுப்பு நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்மளை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கவே தவிர பசங்களை பத்தி நமக்கு பொறுப்பு இல்லை, அவளுக்கு எது பிரியமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாம ஒரு தகப்பனார் ரொம்ப கண்டிப்பா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அவங்க பிடிக்கிறதோ இல்லையோ அது வேற விஷயம், நாளைக்கு அவ சமுதாயத்துல ஒரு நல்ல குடிமகனா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு தகப்பனார். அவர் இந்த பையனை வந்து விஷண்டே இருக்கார், இப்படி பண்ணாதரா, இது மாதிரி பண்றியே, இப்படி எல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா அந்த பையனுக்கு ரொம்ப அதனால வந்து ஒரு வெறுப்பு வந்துருது. அடைச்சா எப்ப பார்த்தாலும் நம்ம அப்பா விஷண்டே இருக்காளே அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ணிட்டான், இந்த நிறைய சொத்து இருக்கு இந்த அப்பாவுக்கு, எல்லாமே இந்த பசங்களுக்கு தான், இந்த பையனுக்கு தான் எல்லா சொத்தும் கடைசியா போறது அப்படின்னா இருந்தும் கூட அவருடைய கண்டிப்பு தாங்காம இந்த பையன் வந்து விலகி இருக்கான். சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு நான் போய் தனியா இருக்கேன்னு இருந்துடுறான். அப்புறம் நாளாக நாளாக இவனுக்கு வந்து கஷ்டங்கள் வரபோது அது தெரியுது. நிறைய சொசைட்டியில பார்க்கறான் இல்லையா, தனியா இருக்கிற போது நிறைய விஷயங்கள் பார்க்கறான், சுக துக்கங்களை பார்க்கறான். அப்படி பார்க்கிற போது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறான், ஆஹா இந்த அப்பா சொல்லிட்டு இருக்கிறதா நமக்கு சரியா தான் இருக்கும் போல இருக்க, நம்மளுடைய நல்லதுக்காக சொல்றா போல இருக்கே, நாம ஆனா வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால வெறுத்து வந்துட்டோமே, அந்த அளவுக்கு நம்ம புத்தி மெச்சூரிட்டி இல்லாம போயிடுது. இப்போ நம்மளுக்கு அந்த விவேகம் வந்த போது இவனா தெரிஞ்சுக்கிறானோ சொசைட்டியை பார்த்து, இல்ல இவனுக்குன்னு யாராவது ஒரு ஆத்மா இது ஒரு ஆப்தரத்தை கிடைப்பார், இல்ல ஏதோ ஒரு பெரியவாருடைய கட்டாட்சம் இருக்கும், அவர் சொல்லுவார், ஏன்டா அப்பா இது மாதிரிலாம் பண்றியா, உங்க அப்பா இப்ப இருக்கா, எங்க இருக்கா அப்படின்னா, இல்ல நான் தனியா இருக்கேன் சார் அப்படின்னு கேட்பார். ஏன் தனியா இருக்கேன்னா, அவர் எப்போதான் வெசிண்டே இருக்காரு சார் அப்படின்னா, எந்த மாதிரி காரணங்களுக்காக வெய்யறார் அப்படின்னு அவர் கேட்க, இவனு இந்த மாதிரிலாம் வெய்யறா அப்படின்னா, பத்தி அவன் நல்லது தானப்பா சொல்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தோன்றது. நல்ல காலமா இருந்தா இவர் அந்த பெரியவர் சொல்றது இவன் காதல விடுவோம், நல்லபடியா இருக்கும். அப்போ ஒன்னும் டைம் போறாதாலும் அவர் மேலேயும் கோச்சிட்டு போயிடுவாங்க, உன்னுடைய இதுவே வேண்டாம், உங்ககிட்ட வந்தா நீ வந்து உபதேசம் பண்றியா அப்படின்னு போயிடுவான் இல்லையா. ஏதோ ஒரு காலம் கழிச்சு உனக்கு வந்து எல்லாம் புரியுது, ஓஹோ அப்பா நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கார், நல்லதுதான் சொல்லியிருக்கார் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சங்கோஜம், இப்ப நாம திரும்ப அவர்கிட்ட போனா சேர்த்து பெற மாட்டாரோ, அன்னைக்கு நாம ரொம்ப கோச்சின்னு வந்துட்டோமே அவரை, அதனால வந்து திரும்ப சேர்த்து பாரா மாட்டாரா அப்படின்னு. ஆனா அந்த அப்பாவுடைய பட்சம் எப்படி இருக்கும், இந்த குழந்தை பாரு நம்ம சொன்னது கேட்காம ஒரு மெச்சூரிட்டி இல்லாம திரும்ப போயிட்டான், என்ன கஷ்டப்படுறானோ, சரி பரவாயில்ல, இப்படி கஷ்டப்பட்டு திரும்ப நம்ம கிட்ட வரட்டும் அப்படின்னு அவரும் தயாரா இருக்கார். அவருடைய சொத்து முழுக்க அவனுக்கு தானே, ஆனால் சொத்து கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கா, திரும்ப சேர்த்துக்கிறதுக்கும் தயாரா இருக்கா. ஆனா இந்த பையன் தயங்கிட்டு இருக்கான், இப்ப எப்படி நம்ம திரும்ப போறது, அவனுக்கு ஒரு நிர்வேதம் வந்துருது இப்போ. ஆனாலும் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு சிநேகிதனோ இல்ல ஒரு ஆப்தரோ இவனுக்கு வேண்டபாடோ. இந்த ஆப்தனோ சிநேகிதனோ எப்படி இருக்கணும், ரெண்டு பேரை பத்தியும் தெரிஞ்சவனா இருக்கணும், அந்த அப்பாவை பத்தியும் தெரிஞ்சவனா இருக்கணும், இந்த பிள்ளையை பத்தியும் தெரிஞ்சவனா இருக்கணும். அவன் தானே வந்து ஒன் சைடடா இல்லாம சொல்ல முடியும், ஏன்டா உங்க அப்பா பத்தி நல்லா தெரியும், அவர் வந்து நல்லதான் பண்ணுவார், உனக்கு கெட்டது படுதல் பண்ண மாட்டார், அவரை விட்டு நீ அசடு மாதிரி திரும்ப வந்துட்டியேன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லணும். இந்த அப்பாட்ட போய் என்ன சொல்லணும், சார் எனக்கு நல்லா தெரியும், நீங்க அவனுக்காக அவனுடைய நல்லதுதான் சொல்லியிருக்கீங்க, சின்ன பையன் திரும்ப போயிட்டான் சார், இப்ப எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி தயாரா இருக்கான், அவன் திரும்ப அழிச்சுன்னு வரேன் அப்படின்னு தாராளமா வரட்டுமே, நான் காத்து தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அப்பா. அப்போ இந்த பிள்ளைய திரும்ப கொண்டு சேர்த்து விடுறவர் யாரு, அந்த ஒரு சிநேகிதனோ இல்ல நம்ம வேதாந்தத்துல கிடைக்கிற ஒரு ஆச்சாரியனோ. அப்படி போற போது அவன் அந்த பையன் போய் திரும்ப அங்க போய் சேரலாம் அப்பாட்ட. அப்ப என்ன, அவன் ரெண்டு விஷயம் அவன் பேசிக்கா பண்ணணும், இனிமே அனுகூலங்களே பண்ணணும், அப்பா சொல்கின்றபடியே அவர் சொல்ற விஷயங்களை நன்கு உணர்ந்து அதன்படியே பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்றாரோ அதை விலக்கி இருக்கணும். இப்ப இதுல ஒரு நாம சொல்ல வேண்டிய ஒரு 5 விஷயங்கள், அந்த வார்த்தைகளை சொல்லாமையே பதப்பிரயோகம் பண்ணாமையே நாம இது வந்து ஒரு 5 விஷயம் தெரியுது. என்ன, ஒரு தகப்பனார், அதுதான் வந்து அந்த எம்பெருமான், சர்வலோக பிதாவர் தானே அந்த எம்பெருமான். நாம பிரிஞ்சிருக்கோம், எதனால பிரிஞ்சிருக்கோம், நாம வந்து அவனுக்கு நமக்கு கொடுத்த கர்ண கலையபரங்களை கொண்டு 6வது சென்ஸான இதுவான 6வது அறிவை கொண்டு நாம வந்து நல்லபடியா இருக்கிறதுக்காக நமக்கு இதெல்லாம் கொடுத்தார். நாம என்ன பண்ணிட்டோம், இந்த புத்தியையும் ஒழுங்கா யூஸ் பண்ணல, கொடுத்த கர்ணகலையபரங்கள்லாம் என்ன, நம்மளுடைய அங்கங்கள்லாம் இருக்க, கை கால் மூக்கு வாயெல்லாம் இருக்க, இதை கொண்டு நாம நல்லதுக்காக கொடுறா அப்படின்னா ஒரு வாயை கொடுத்து நல்ல விஷயம் சொல்லு,
பெருமாளை தியானம் பண்ணு, ஸ்தோத்திரவாட சொல்லு, பிரபந்தம் சொல்லு, வேதம் சொல்லு அப்படின்னாக்க அதை கொண்டு எத்தியோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாயை கொண்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆச்சா, கை காலை கொடுத்து நல்ல கோயிலுக்கு போ, இல்ல நல்ல விஷயங்களை எழுது, நல்ல விஷயங்களை படி அப்படின்னு சொன்னாக்க இதை வச்சு வேற எதுக்கும் வந்து சினிமா இந்த கண்ணை வச்சுன்னு நல்லதை பாரு, பெருமாள் வச்சுன்னு வா, இல்ல வந்து புஸ்தகத்தை படி, நல்ல சத்விஷயங்களை படினா போய் சினிமா பார்த்துட்டு இருக்கான், இல்ல மொபைலை நோண்டிட்டு இருக்கான். இப்படியாக அவன் கொடுத்த கரண கலைவரங்களை ஒழுங்கா பண்ணாதனாலையும் இது மாதிரி பல தவறுகளை பண்ணதுனால என்ன ஆச்சு, எம்பெருமானுடைய பிரீத்தி நமக்கு கிடைக்காம அவருடைய நிகிரக சங்கல்பம் நமக்கு கிடைச்சது. அவருடைய சுபாவத்தா எம்பெருமானுடைய சுபாவம் என்ன, நமக்கு நிகிரகம் பண்ணணும், நம்ம வந்து துக்கம் கொடுக்கணும்ன்றது இல்லை. அவன் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுக்குறான். நம்மளுடைய புத்தி கட்டத்தனமா நாம எதையோ போய் செலக்ட் பண்ணி நாம போய் இதுல போய் விழுந்துட்டோம். அப்ப என்ன தெரியுது, அந்த தகப்பனார் கண்டிப்பான தகப்பனார் எம்பெருமான், நாம விலகி இருக்கிற நாம தான் ஜீவர்கள். அந்த மகன் எப்படி விலகி இருக்கானோ, அந்த அப்பா சொல்றதை புரிஞ்சுக்காதனால விலகி இருக்கானோ, அவன் தான் அந்த ஜீவன். அப்ப நடுவில் சேர்த்து வைக்கிறான் அந்த சிநேகிதன், அவன் யாரு, ஆச்சாரியன். சேர்த்து வைக்கிறார், கொண்டு நம்மளுக்கு பிரபத்தி பண்ணி வைக்கிறார். அப்புறம் அங்க போனப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றோம், அவருக்கு அனுகூலமான விஷயங்களே பண்ணணும், பிரதிகூலமான விஷயங்களே பண்ணக்கூடாது, தப்பான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும், நல்ல சரியான விஷயங்களே பண்ணணும் அப்படின்னு சொல்றமே. இதைத்தான் வந்து என்ன சொன்னார், 5 விஷயமா வந்து இத காமிச்சா வேதத்தை இதுல சாஸ்திரத்துல, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அப்புறம் ரட்சிஷிதி விசுவாசம்லாம் இந்த பிரபத்திக்கானது. இது முக்கியமான பேசிக்கா இருக்கிறது ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம்னு தான் நாம் இப்ப இந்த திருஷ்டாந்தத்துல நாம் பார்க்க வேண்டியது. அதுல இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன, திரும்ப நம்ம அப்பா சேர்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வரமே, அதுதான் ரட்சிஷதி இது விஸ்வாசம் இல்லையா. அப்புறம் என்ன, அதுல இருந்து கார்பண்யம் ஆகிற அந்த ஆகிஞ்சன்யமும் அனநிகதித்துவம் என்ன, நம்ம எல்லாரும் இப்ப அந்த 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுட்டோம். ஆகிஞ்சன்யம்னா என்ன, கைமுதல் இல்லாமை, அனநிகதித்துவம்னா வேறொரு கதியற்றமை. அது ரெண்டு என்ன, நமக்கு அப்பா தான் என்னைக்கு நமக்கு ரட்சகர், ஆனால் திரும்ப அவர்கிட்ட தான் போனோம், வேற ஒருத்தர் நம்ம ரட்சிப்பவர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன, அனநிகதித்துவம். ஆகிஞ்சன்யம் என்ன, இனிமேல் நம்மள நாமளே காப்பாற்றிக்கணும், நம்ம அசட்டமா அப்படி வந்துட்டோம், இது மாதிரி இனிமேல் தப்பு பண்ணிட்டே இருந்தாக்க நம்ம சொசைட்டியில சர்வே பண்ண முடியாது, அதனால நம்ம வேற வழி இல்லாம அப்பாட்ட தான் போனோம்ன்றமே, அந்த வேற வழி இல்லாமல் செல்வதுங்கிறது ஆகிஞ்சன்யம் இல்லையா. இப்படி எல்லாம் இந்த 5 விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அங்க நாம அப்பா கிட்ட போறோம். இப்போ பெருமாள் கிட்ட போற போது என்ன, இதை அப்படியே நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஆனுகூல்யஸ் சங்கல்பம் அப்படின்னா என்ன, இனிமே சாஸ்திரத்துல விதித்திருக்கிறபடியே உனக்கு எது பிடிக்குமோ, உனக்கு பிரியமானே உன் திருவுள்ளம் கலங்காம நான் இனிமே நடந்துப்பேன் அப்படின்னு எம்பெருமாட்ட போறோம். இந்த 5 விஷயங்களும் தான் பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு வேண்டியதான 5 அங்கங்கள் இல்லையா. முன்னாடி ஆனுகூல்ய சங்கல்பம், அவனுக்கு அனுகூலமானவற்றை பண்ண. எது அனுகூலம், எம்பெருமானுக்கு திருவுள்ளம் உகக்கும்படியாக பண்ணுவதுதான் அனுகூலம். அப்பேற்பட்ட விஷயங்களே இனிமே சாஸ்திரியமான காரியங்கள் எது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோ அதை தான் பண்ணுவேன். நித்திய சந்தியானம் திரிகால சந்தியானம் பண்ணுவேன், பகவதாராதனம் பண்ணுவேன், பகவத் விஷயம் வாசிப்பேன், நிறைய பெருமாள் பத்தியே எப்பவும் சிந்தனை கொண்டு இருப்பேன், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஒழுங்கா பண்ணுவேன். இதெல்லாம் என்ன, அனுகூலங்கள், பெருமாளுக்கு திருவுள்ள வகுப்பிக்காக அவனுடைய வகுப்புக்காக பண்றது. 2வது பிராதிகூல்ய வர்ஜனம்னா என்ன, நிஷித்தமா இதெல்லாம் அசாஸ்திரியமா இருக்கோ இல்லையா, காலத்தால 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்க மாட்டேன், சந்தியா காலத்துல உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க மாட்டேன், சந்தியானம்னா வேற வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், இது மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பிராதிகூல்யங்கள், அதாவது நம்மளுக்கு பிரதிகூலங்களா இருப்பவை, நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு விரோதிகளா இருப்பவை இவையெல்லாம் தான். அதனால அந்த அசாஸ்திரியமான காரியங்களை பண்ண மாட்டேன், இனிமே பகவத் பாவத் அபசாரப்பட மாட்டேன், இதெல்லாம் வந்து இனிமே பண்ண மாட்டேன், இதெல்லாம் சொல்றோமோ அது பிராதிகூல்ய வர்ஜம். அடுத்தது மகா விஸ்வாசம், ரட்சிஷ்யதி இது விஸ்வாசா, பெருமாளே நம்மை காப்பான், இவனை விட்டு இன்னொருத்தன் இல்லை அப்படின்றதுல எம்பெருமாட்டை பிரார்த்திக்கிறமே, நீ காப்பாற்றுவாய், நீயே காப்பாற்றுவாய் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட நம்ம போறோமே, அதுக்கு பேர் தான் மகா விஸ்வாசம். ரட்சிஷ்யதி இது விஸ்வாசா, அவனே நம்மளை வந்து காப்பாற்றுவான். ஆண்டாள் சொல்றா இல்லையா, நமக்கே பறை தருவான், யாரு, நாராயணனே நமக்கே பறை தருவான் இல்லையா, அவன் தான் காப்பாற்றுவான், அவனே நம்மை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போறமே, அதுக்கு பேர் தான் மகா விஸ்வாசம்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த கார்பண்யம் என்ன, நம்ம சொன்ன மாதிரி ஆகிஞ்சன்யமும் அனநிகதித்துவம், இது 2 நமக்கு உணர்ந்திருக்கணும். நம்மளால வேற எந்த உபாயத்தையும் அனுஷ்டிக்க நம்மளால முடியாமை, பக்தி கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகம் எதுவுமே எனக்கு பண்றது துப்பு இல்லை, அது அனநிகதித்துவம். வேற யார்த்தையான போய் என்னை காப்பாத்துன்னு சொல்லலான்னு பார்த்தாலும் அதுவும் வேற கதி இல்லை. அதனால கதியற்றமையும் கைமுதல் இல்லாமையும் உணர்ந்து வருவது என்ன, கார்பண்யம். அப்புறம் கோப்திருத்த வரணும். இப்படி நான் இந்த நிலைமையில இருக்கிற நான், இது எல்லாவற்றிற்கும் இது எல்லாத்திலிருந்து என்னை ரட்சிக்க கூடியவனான நீ, உன்னை பார்த்து
நீயே எனக்கு நாதன், நீயே எனக்கு சரணன், நீயே எனக்கு சரண்யன் அப்படின்னு வரிக்கிறமே, அதுக்கு பேர் தான் கோப்திருத்துவ வரணம் அப்படின்னு பேர். இந்த 5 சேர்ந்ததுதான் ஆத்ம நிக்ஷேபம் என்கிற சரணாகதி இல்லையா. அடுத்தா ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதி விஸ்வாசா கோப்திருத்துவ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சொன்னா. இதுல இந்த 5 அங்கங்கள். அங்கியானதுதான் இந்த ஆத்ம நிக்ஷேபங்கிறது. அங்கின்னா என்ன, சமுதாயமான ஒரு இது. இந்த உடம்புக்கு இந்த என்டையர் சரீரம் இருக்கே, பாடி, இது அங்கி. அதுல இருக்கிற கண்கள், காதுகள், கைகள், இதெல்லாம் அங்கங்கள்னு சொல்றோம், பார்ட்ஸ். இந்த 5 அங்கங்களை கொண்டது 6வது ஆன இந்த அங்கி ஆத்ம நிக்ஷேபம் அல்லது சரணாகதி அல்லது பிரபத்தி அல்லது பரநியாசம் அப்படின்னு சொல்லப்படுகிற அங்கி. இந்த 5 விஷயம் இதை தான் தமிழ்ல சுவாமி தேசிகன் காமிச்சார், உகக்கும் அவையுகந்து. இந்த சரணாகதின்னு இருக்க ஆத்ம நிக்ஷேபம், அதுதான் ஆத்ம நிக்ஷேபம் சொன்னோம். சரணாகதியும் ஆத்ம நிக்ஷேபம் ஒண்ணுதான். அதுல 5 தேவையான 5 அங்கங்கள் என்ன, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதி இது விஸ்வாசா கோப்திருத்துவ வரணம் கார்பண்யம். இந்த 5 விஷயங்கள் அங்கங்கள். அதுக்கு அடுத்த பேஜ். இப்போ இது எப்ப, அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா அப்படின்னா ஒப்பியவாறு, அவனுக்கு திருவுள்ள உகக்குமாறு இருப்பது. பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அவனுக்கு திருவுள்ள உகப்பு இல்லாதவற்றை விலக்கி இருப்பது. ரட்சிஷ்யதி இது விஸ்வாசா, என்ன மகா விஸ்வாசங்கிறது என்ன, அவனிடமே நம்பிக்கை கொண்டு இருப்பது. கோப்திருத்துவ வரணம்னா என்ன, அவனே நமக்கு நாதன் அப்படின்னு அவனையே நாம் கொண்டவனாக இருப்பது கோப்திருத்துவ வரணம். கார்பண்யம்னா இயலாமை, கைமுதல் இல்லாமை, இவற்றையெல்லாம் உணர்ந்து இருத்தல். இது எல்லாம் சேர்ந்து அவனே அடைக்கலம் நமக்கு அப்படின்னு அடைக்கலமாய் அடைந்து இருத்தல். இதுதான் சரணாகதி. இதுல இந்த இருத்தல்ங்கிறத ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைச்சுறா, ஒரு தப்பான அபிப்பிராயம், பெரியவாளே அப்படிதான் பண்றா, இந்த பரநியாசம் பண்ணிக்கிறது ரொம்ப தயங்குறா. எதனால தயங்குறா, இன்னும் பரநியாசம் பண்ணிட்டாக்க என்னமோ உடனே பெருமாள் நம்மளை கொண்டு போயிடுறா போற மாதிரியும், கடைசி காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும். இது ஒரு தப்பான அபிப்பிராயம். நம்ம அப்படிலாம் பெருமாள் நம்மளை கொண்டு போயிட மாட்டான். நம்மளுக்கு அந்த விதமான ஆர்த்தியும் கிடையாது. நம்ம பண்றது நம்மளும் திருப்த பிரபநாள். அது என்னன்னு அப்புறம் சொல்ற. திருப்த பிரபத்தினா என்ன, ஆர்த்த பிரபத்தினா என்ன. நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அது வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் போறோம், சுகமோ துக்கமோ. அதனால ஏதோ பிரபத்தி பண்ணிட்டா உடனே கொண்டு போயிட போறான் அப்படின்னு கடைசி காலத்துல பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் ஒன்று இருக்கமே, அது இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம என்ன போட்டிருக்கோம், அவனுக்கு ஒப்புவனாக அவனுக்கு திருவுள்ள முகக்குமாறு இருப்பது, இல்ல ஆகாதவற்றை விலக்கி இருப்பது, நம்பிக்கையோடு. ஏன்னா இங்க இருக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இது போறதை பத்தியே நம்ம இங்க பேசல இல்லையா. அதனால உடனே பிரபத்தி பண்ணிட்டாக்க என்னோ உடனே கடைசி காலம் வந்துடுத்துன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை, தப்பான ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அந்த மாதிரி டிலே பண்ணிட்டே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னது இது. அடுத்தது பார்ப்போம். அடுத்த இதுல இத சுவாமி தேசிகன் என்ன சாதிச்சார், உகக்கும் அவை யுகந்து. இதுதான் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் இல்லையா. அதுக்கப்புறம் உகவாதது அனைத்து முழித்து, அதாவது அவனுடைய பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அவனுக்கு திருவுள்ள முகக்காதவற்றை என்னைக்கும் பண்ணாம அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இருக்கிறது. மிக துணிவு பெற உறவு குணம் உணர்ந்து ரட்சிஷதி இது விஸ்வாசா, அவனுக்கு இருக்கிற நம்மளுக்கு அந்த குணம் இது இருக்கு, உறவு இருக்கே, அதை உணர்ந்து திரும்ப அவனிடம் அவனே நம்மை காப்பாற்ற வல்லவன் அப்படிங்கிற ஒரு மகா விசுவாசத்தோடு இருப்பது. அப்புறம் கோப்திருத்துவ வரணம் வியன் காவலன் வரித்து, அவன் தான் நமக்கு ரட்சகன், அவன் தான் நமக்கு நாதன், அவன் தான் நாயகன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை உணர்ந்து இருப்பது. அப்புறம் கார்பண்யம், நமக்கு சகத்தில் ஒரு புகழில்லா தவம் அறியேன், இந்த ஜகத்தில் நமக்கு வேற கதி கிடையாது அப்படிங்கிற கார்பண்யத்தோட இது இருக்குமே, அந்த ஒரு எண்ணத்தை உணர்ந்து இருக்கமே, அதுக்குதான் கார்பண்யம் பேர். இப்படி இந்த 5 அங்கங்களை கொண்டது கடைசியான அடைக்கலமாய் அடைந்தேனே அப்படின்னு எம்பெருமாட்ட அடைக்கலம் அடைகிறது தான் சரணாகதி. இது தெரிஞ்சணும். இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ இது அடுத்த ஸ்லைட்ல பாருங்க, நம்ம எப்பவுமே சொல்றது திரிஜடா சரணாகதி ஒண்ணு, விபீஷண சரணாகதி. இந்த ரெண்டும் தான் நம்ம முக்கியமா ஸ்ரீமத் ராமாயணத்திலே நமக்கு கிடைக்கிற 2 பிரதானமான சரணாகதிக்கு உடனே புரிஞ்சு கொள்ளுகிற மாதிரி கிடைக்கிற நமக்கு திருஷ்டாந்தங்கள் இல்லையா. இன்னும் நிறைய இடத்துல இருக்குது, ஏன்னா அதுவே சரணாகதி சாஸ்திரம்னால இதெல்லாம் இதுல இப்படி இந்த 5 அங்கங்கள் இதுல எப்படி ஒப்புறதுன்றதுக்காக மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இந்த திரிஜடா சரணாகதியில அவ என்ன சொல்றா, பெருமாள் இவட்ட பிராட்டியை சுத்தி எல்லா ராட்சசிகளும் அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அப்போ இந்த திரிஜடையானவள் என்ன சொல்றா, இவள்கிட்ட இனிமே அப்படி இருக்காதீங்க, இந்த சீதையை பத்தி சொல்லி இவள்கிட்ட இனிமே மதுரமான வார்த்தைகளே பேசுங்கள் அப்படின்னு சொல்றா. அது என்னது, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா. அப்படின்னா என்ன, இவளுக்கு அனுகூலமான வார்த்தைகளே பேசணும் அப்படின்னு சொன்னது
என்னது ஆணுக்குல்ய சங்கல்பா முதல் அங்கம் ஆயிடுதா. அடுத்தது பிராதிகூல்யச வர்ஜனம் என்ன, இனிமே இவளுக்கு பண்ற கொடுமைகளை நிறுத்துங்கள். இவளுக்கு பிசிக்கலா பண்ற பிசிக்கல் ஹேண்ட்லிங்கா இருந்தாலும் சரி, இல்ல இவளுக்கு சொல்ற அந்த கொடுமையான வார்த்தைகளை சொல்லாமல் இருங்கள் அப்படின்னு சொன்னால அது பிராதிகூல்யச வர்ஜனம். அடுத்தது ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா, இந்த சீதை நம்மை காப்பாற்றுவா. யார்கிட்டேருந்து காப்பாற்றுவா? இப்ப ராமன் இங்க வந்துட்டான், வீரராகவனாக இருந்து அவனை விஜயராகவனாக ஆப்பறான். அப்போ நம்மளுக்கு அவன்கிட்ட பயம் இருக்கு. நாம மாறலன்னு என்ன ஆகும், நம்மளுக்கும் ராவணன் கூட சேர்ந்து நமக்கு அழிவு வந்துடும். அதனால அதெல்லாம் நம்மளுக்கு இல்லாம நம்மளை இன்னமும் இவ்வளவு நமக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்திருந்தாலும் நம்ம எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவள் இந்த சீதை ஒருவளே அப்படிங்கிற விசுவாசத்தை சொன்னா இந்த சீதையை நம்மை காப்பாற்றுவள். அடுத்தது அதனால என்ன பண்ணணும், இந்த கார்பண்யம் என்ன, ராமனிடம் நமக்கு அச்சம் இருக்கு, இன்னைக்கு இந்த பயம் இருக்கு, அவன் நம்மளை ஒழிச்சுடுவான், நம்ம ஒழுங்கா இல்ல மாறல திருந்தலைனாக்க நம்மளை ஒழிச்சு கட்டிடுவான் அவன். அதனால அந்த அச்சம் நமக்கு இருக்குனால நம்ம வேற யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற உணர்வு இருந்ததே, அதுதான் கார்பண்யம். அப்புறம் கடைசியா அதனால என்ன பண்ணணும், இந்த சீதையிடமே நாம் அடைக்கலம் பெறுவோம், சீதையிடமே நாம் அவளையே சரணடைவோம் அப்படின்னு இவ சொல்றா. யாரு? திரிஜடை. இந்த திரிஜடை சொன்ன சரணாகதியில இந்த 5 அங்கங்களும் அடங்கி இருக்கின்றன. அடுத்தது இதையே விபீஷ்ண சரணாகதி, அதை பார்க்கறோம்னாக்க அங்கே என்ன சொன்னார், ஆணுகூல்ய சங்கல்பம் என்ன, ராவணனுக்கு பண்ணின ஹிதோபதேசங்கள்லாம் பண்ணி பார்த்தான் இந்த விபீஷணன். அந்த விருத்தாந்தம் எல்லாரும் தெரியும் இல்லையா. ராவணன்ல இது மாதிரி கொண்டு இது பண்ணக்கூடாது, நீ பண்ணி இந்த மகா தப்பு அதர்மமான காரியம். அவன் ராவன் ஒரு நாளும் அவனை நாம எல்லாம் ஜெயிக்க முடியாது, அவன் எம்பெருமான் சாட்சாத் பெருமாளே வந்திருக்கான், அதனால அவன்கிட்ட கொண்டு இந்த சீதையை ஒப்படைச்சிடணும் அப்படின்னா எவ்வளவு உபதேசம் பண்ணி பார்க்கறான். யாரு? விபீஷணன் ராவணனுக்கு. அவன் எந்த உபதேசத்தையும் அவன் ஏத்துக்கல. இவன் நீ இது பண்ணி விசுவ அனுப்பிச்சுடுறான், திக்குல பாம்சம் அப்படின்னு சொல்லி விபீஷணன் அனுப்பிச்சுடுறான். நம்ம நீ கோடாலி காம்பு நம்ம குலத்துக்கே அப்படின்லாம் வெசி இவன் அனுப்பிச்சுடுறான். அப்ப இவன் என்ன பண்ணா, பிராதிகூல்யச எப்ப இத மாதிரி ஒரு அதர்மமான காரியத்திலேயே அவன் இழிந்திருக்கிறானோ, நல்லது சொல்லியும் கேட்கலையோ, இனிமே இந்த இடம் நமக்கு ஆகாது, இந்த இடம் நாம் இருக்கலாகாது அப்படின்னு சொல்லி அந்த இலங்கையை துறந்து, இலங்கை மட்டும் இல்ல அங்க இருக்கிற தனதானிய மித்ரான் எல்லாத்தையும், தன்னுடைய தனங்களையோ பந்துக்களையோ மித்திரர்களையோ எல்லாத்தையும் திறந்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். எதை விலக்கி கிளம்புறான், இனிமே இந்த லங்கையானது நமக்கு ஏற்ற இடம் இல்ல, இதை விலக்கி இருக்கணும் அப்படின்றதுனால இலங்கையை துறந்து போறானே, அது பிராதிகூல்யச வர்ஜனம். இனிமே அங்க இருக்கிறது அந்த இலங்கையானது அவனுக்கு லங்கைங்கிறது லங்கைன்னா அங்க இருக்கிற வாழ்வு, இங்க ராவணனை அண்டி இருப்பதுங்கிற வாழ்வானது இவனுக்கு பிரதிகூலமாக இருக்கிறது. அதனால இவனுடைய நல்வழிக்கு பிரதிகூலமா இருக்கிறதுனால அந்த பிராதிகூல்யச வர்ஜனம், அந்த பிரதிகூலமான இலங்கையில் இருக்கிற வாழ்வுங்கிறத விலக்கி இவன் கிளம்புறான். இது பிராதிகூல்யச வர்ஜனம். அடுத்தது எப்படி என்ன ஒரு இதோட போறான், ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா, எந்த ஒரு தைரியத்துல போனான்னா, எம்பெருமான் சர்வலோக சரண்யன், அவன் நம்மை காப்பாற்றுவான், அவனே நம்மை காப்பாற்றுவான், அவன் நம்மை காப்பாற்றியே தீருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போறான் விபீஷணன். அந்த ஒரு தீர்மானத்துக்கு பேர் தான் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசம், அதுக்கு தான் மகா விஸ்வாசம்னு பேர். அப்புறம் சரி, நாம இப்ப லங்கையிலிருந்து கிளம்பிட்டோம். இப்போ அங்க ராமன் கிட்ட எதனால போனோம் அப்படின்னா 2 காரணத்தால போனோம். எப்ப நம்ம பந்துக்களை எல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டோமோ, நமக்கு நம்ம ரட்சித்துக் கொள்வதற்கான கை முதல் நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும். நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரே காரணம், ஒரே ஒரு వ్యక్తి யாருன்னா எம்பெருமான் ஒருத்தன் தான், பெருமாள் ஒருத்தன் தான். அதனால அவன் ஒருத்தனே நம்மளை காப்பாற்றுவான், வேற ஒருத்தரும் இல்லை அப்படின்ற ஒரு அனன்யகதித்துவம் தெரிஞ்சது அவனுக்கு. இந்த 2 கார்பண்யம் அவன்கிட்ட இருந்தது. அதனால என்ன பண்ணா, எம்பெருமான்கிட்ட போயிட்டு தானே ஏற்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான், அவரையே அடைக்கலமா அடைக்கிறான். இது என்ன கோப்திருத்த வரணம். இப்படி இந்த விபீஷண சரணாகதியில் இது புரிஞ்சுது. இதை பற்றி இன்னும் ரசமான விஷயங்கள்லாம் நம்ம மேற்கொண்டு சொல்றோம். சரி, இதெல்லாம் பலிச்சுதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. நம்ம பலத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம், பிரயோஜனம் இருக்கான்னு. திரிஜடை சீத்தை கிட்ட பிரார்த்திச்சால் இவாளுக்காக, யாருக்காக, இந்த ராட்சசிகளுக்காகவும் சேர்த்து, தனக்கு மட்டும் பிரார்த்திக்கல, இந்த ராட்சசிகளையும் அவள்கிட்ட அடைக்கலம் போக சொன்னாள். அது நடந்ததா இல்லையா அப்படின்னா, கடைசியில இந்த இது முடிஞ்சுடுத்து, இந்த யுத்தமானது முடிஞ்சது. அப்போ ஹனுமான் இந்த விஜயராகவனான வீரராகவனாகி விஜயராகவனாயிட்டானே, இப்போ அவனுடைய ஜெயம் அவன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னு அந்த வெற்றி செய்தியை கொண்டு இங்க பிராட்டி முதல் சொல்றான். யாரு? திருவடி. அப்போ நாம கிளம்பலாம், ராமன் ஜெயிச்சுட்டார், இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, உங்களை அழிச்சு போறதுக்காக வந்திருக்கார், காத்துட்டு இருக்கார் அப்படின்லாம் சொல்கிற போது இன்னொரு விஷயம் சொல்றான். எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு, அதை பிராட்டி எனக்கு நியமிக்கணும் அப்படின்றான். என்ன பிரார்த்தனைன்னா, உங்களை நான் எவ்வளவு இவாளெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கான்னு எனக்கு தெரியும், அதனால இவா இந்த அத்தனை ராட்சசிகளும் ஒரு கை நான் பார்த்துட்டு வர, ஒரு துவம்சம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு யார் சொல்றார்? திருவடி பிராட்டிகத்தை பிரார்த்திக்கிறார்.
அப்ப பிராட்டி என்ன சொல்றா, நகச்சித் நாபராதின்னு அப்பதாங்க சொல்றா, யாரும் தப்பு பண்ணலையாப்பா. ஒண்ணு. ரெண்டாவது, தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை ரட்சிக்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை. அவ ராவணனுடைய ஆட்களாக இருந்தபோது என்னை கொடுமைப்படுத்த வேண்டியது அவளுடைய கடனாக இருந்தது. கடமையாக இருந்தது. ராவணன் அப்படிதான் சொல்லியிருக்கான், என்னை எப்படியான மனசை மாத்தணும்னு சொன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகளாக என்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இப்ப இனிமே என்ன, ராவணன் போயாச்சு, இனிமே விபீஷணன் நம்ம பாகவதன், அவன் பரம பாகவதோத்தமன், அவன் இந்த இலக்கை ஆள போகிறான். அப்ப அவன் சொல்றதை கேட்பான். அவன் சாத்விகனானதுனாலே சாத்விகமான விஷயங்களே சொல்லுவான். அப்ப இவாள நல்ல காரியத்திலே செய்வான். அப்படி இருக்கிற போது எய்தவனருக்கு அம்பை நோவானேன், இவாளை போய் நம்ம துவம்சம் பண்ணக்கூடாதுப்பா, அதனால இவாளை நம்ம ரட்சிக்க வேண்டிய நம்ம கடன் அப்படின்னு சொல்றான். இது எதனால, அந்த இவ பண்ணின சரணாகதிக்கு, திரிஜடை பண்ணின சரணாகதிக்கு பலனாக எல்லா ராட்சசிகளும் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற பலன் கிடைச்சிருத்து இல்லையா. சரணாகதிக்கு யாரோ பண்ணின பரநியாசத்துக்கு சரண் கொடுத்தா, அது பிராட்டியுடைய கிருப்பை. இங்க என்னாச்சு, எம்பெருமான் கிட்ட அடைக்கலம் பூந்தான விபீஷணன், அதுக்கு அவனுக்கு என்ன கிடைச்சது, கைங்கரிய பிராப்தியா கிடைச்சது. ராமனுக்கு மட்டும் கைங்கரியம் இல்ல, அவனுடைய குலதெய்வமான இக்ஷ்வாக்கு குலதனமான தன்னுடைய ரங்கநாதனான பெரிய பெருமாளையே ஏழை பண்ணி கொடுத்துட்டான் திருவாராதனத்துக்கு பிரணவாகார விமானத்தோட. இப்படி அந்த பலன் அங்கேயும் அவனுக்கு சித்திச்சது. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்தோமே. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்ல எப்படி மேட்ச் இருக்கு. இப்ப நம்ம இந்த சரணாகதின்னு பேசுறோம், ஏதோ வேதாந்தம்னு வரப்போது இது பெரிய பிலாசபி ஆயிடுது. சரணாகதி, பரநியாசம், பரசமர்ப்பணம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஆனா நித்தியப்படி நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமோ, நம்ம ரியலைஸ் பண்றது இல்ல. என்ன ஒண்ணு யார்கிட்ட போய் பண்ணணுமோ அதை பண்ணாம நம்மளுடைய டெம்பரரி பிளஷர்ஸுக்காக, வேர்ல்ட்லி பிளஷர்ஸுக்காக நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இதே சரணாகதியை எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் சேர்றோம், எம்ப்ளாய்மெண்ட். அந்த ஆபீஸ்ல போற போது நம்ம என்ன பண்றோம், ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றோம். அவன் இன்டர்வியூல கேட்கறான். நம்ம அவன்கிட்ட என்ன சொல்றோம், இந்த கம்பெனிக்கு என்னெல்லாம் தகுமோ அந்த விஷயங்களையே நான் பண்ணுவேன் இல்லையா. இந்த கம்பெனி வளர்றதுக்கு, இதோட பேலன்ஸ் ஷீட்ல இது நல்ல பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இல்லையா, இதோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு உண்டான விஷயங்களையே நான் பண்ணுவேன். அப்ப பண்ணாதானே அவன் சேர்த்துப்பான், இல்லைன்னு எப்படி சீட்டு கொடுப்பான். அப்படி நாம சொல்றோமே, அது என்னது, அதான் ஆணுகூல்ய சங்கல்பம். ஏன்னா அந்த எம்ப்ளாயருக்கு என்ன அனுகூலமாக இருக்குமோ அதைத்தான் நாம் பண்ணுவோம்னு சொல்றோமே, அதுதான் அனுகூல்ய சங்கல்பம். அப்படி என்ன சொல்றோம். அப்புறம் அடுத்தது, இனிமே நான் இன்னொரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனே, இதுக்கு காம்படிஷனா ஒரு கம்பெனி இருக்கேன், அங்கே இருந்தா நான் வரான். அப்படி இருக்கும்போது நான் இனிமே இந்த கம்பெனிக்கு ஆகாத விஷயங்களை நான் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் வெளியில இருந்தபோது இந்த கம்பெனியை பத்தி விசந்து இருப்பானா இருக்கும், இது என்ன கம்பெனி, எப்படி இருக்கு அப்படின்லாம், ஒழுங்கா நல்ல இதுவா, நல்ல பேமாஸ்டா அப்படின்லாம் கேட்டு இருப்பான். இப்ப எப்ப இந்த கம்பெனிக்குள்ள வந்துட்டானோ, இனிமே இந்த கம்பெனியை பற்றின தோஷங்களை எல்லாம், தோஷம் இருக்கான்னு பார்க்க மாட்டான், தோஷங்கள் இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டான். அதுக்கு பேர் என்ன, பிராதிகூல்யச வர்ஜனம். எது பண்ணக்கூடாதோ அதுக்கு பண்ணாம இந்த கம்பெனிக்கு இருந்த மாதிரியே இருப்பான். இப்போ அனுகூலமா இருக்க போறான், பிரதிகூலங்களை விலக்கி இருக்க போறான். அப்புறம் என்ன ஒரு நம்பிக்கையில் இந்த கம்பெனியில ஜாயின் பண்றான், இவன் நம்மளுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பான், நாளைக்கு நம்ம நல்ல கரியர் கொடுத்து இங்க இருக்கும், இந்த எம்ப்ளாயர்கிட்டே இருந்தாக்க இன்னொரு 10 வருஷத்துல நம்ம இன்னைக்கு டைரக்டரா இருக்கோம், நாளைக்கு எம்டி ஆயிடலாம், இல்ல சிஓ ஆயிடலாம் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. இவன் தான் நம்ம காப்பாற்ற போறான், இப்போ வருஷம் இன்கிரிமெண்ட் என்ன, போனஸ் நிறைய கொடுக்க போறான், நம்ம சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற இவனே நம்மை காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு லௌகிக்க விஷயத்துல காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுதான் லட்சியத்தி இது விசுவாசகா. அப்புறம் வேற ஏன் இந்த கம்பெனி, இன்னொரு கம்பெனியில் எனக்கு 4 ஆஃபர் இருந்ததுன்னா நான் ஏன் இந்த கம்பெனி சேர போறேன், வேற எங்கேயும் எனக்கு ஆஃபர் இல்லை, வேலைக்கு போகாம என்னால ரட்சிக்க ஜீவிக்க முடியாது அப்படிங்கிறது ஆகிஞ்சன்யம். அப்படி இன்னொரு வேற எங்கேயும் எனக்கு என்ன மொத்தம் சேர்த்துக்க மாட்டேங்களா என்ன பார்த்து, வேற எந்த கம்பெனியும் எனக்கு ஆஃபர் கிடைக்கல, அது அனன்யகதித்துவம். அப்போ இந்த கம்பெனியே எனக்கு கதி அப்படின்னு வரமோ, அதுதான் என்ன, கார்பண்யம். அப்படி இதெல்லாம் பார்த்து இந்த 5 அங்கங்களையும் பார்த்து இவனையே எனக்கு எம்ப்ளாயராக நான் வரிக்கிறேனே, அதான் கோப்திருத்த வரணும். இதெல்லாம் நம்ம நித்தியப்படி பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா. ஒரு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கு இருக்க நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இது 5 இருக்கு. ஆனா என்ன, யார்கிட்ட போய் சரணாகதி பண்ணணுமோ அது பண்ணினாக்க அதுக்கு பேரு சரணாகதின்னு பேரு. இப்படி நித்தியப்படி வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கிறது பேரு ஏதோ எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஓட்டிடுறோம். அதனால இதையே இன்னும் கொஞ்சம் இதை தான் சொன்னார் பாஷ்யக்காரர் திருவரங்க தமுதனார், கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு சொன்னதுல என்ன தெரிய வந்தது, காமம்ங்கிறது எல்லா விஷயத்திலும் இருக்குப்பா, ஆசை இல்லாம எதுவுமே இல்லை. மோட்சம் உட்பட நம்ம ஆசையால் தானே பண்ணிக்கிறோம், ஆசை இல்லாம எந்த ஒரு விஷயமே இல்லை. அந்த ஆசையை கொஞ்சம் திருப்பி நீ கண்ணன் மேல வச்சுட்டானாக்க அவ்வளவுதான், அதுதான் வேதாந்தம். நம்ம லௌகீக விருத்தியில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே விஷயங்களை தான் பண்ண போறோம். இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டா பண்ணினாக்க அது வேதாந்தம் ஆயிடும், இல்லைன்னா வியர்த்தம் ஆயிடும். லௌகிக விஷயங்களுக்காக எந்த விஷயங்கள் பண்றோமோ அது வியர்த்தம், நம்ம லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காது, அது சத்தியமாக இருக்காது, அது நித்தியமாக இருக்க போறது இல்லை.
அதையே நித்தியமாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும்னா அதை நாம பண்ற போது அது வேதாந்தம். இதுல விஷயங்களே தான். இதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். இப்போ ஒரு பெண்ணை வந்து ஒரு பையனுக்கு வரம் பார்க்குற அந்த அப்பா சொல்ற, அந்த பையனை பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்ற. அவன் நல்லவன், அவனுக்கு தோஷ இதுவே இல்லை, ஒரு தப்பு தண்டா பண்ணாதவன், நல்ல குணங்கள் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, நல்ல பொசிஷன்ல இருக்கான், நல்ல அழகா இருக்கான், நல்ல பலசாலியா இருக்கான், ஆண்மகனா இருக்கான் இல்லையா, நல்ல குலத்திலேருந்து வந்திருக்கான், வீடு கார் வாசலோட இருக்கான், இப்படிலாம் சொல்றா. அந்த பொண்ணுக்கு வந்து ஆசை வருது அந்த பையன் மேல. அப்ப என்ன, அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா, ஆஹா இவன் தான் நமக்கு இது அப்படின்னாக்க அவனுக்கு ஏற்றபடி அமைவேன். கல்யாணத்தும் போது என்ன சொல்றா இல்லையா, சகதர்ம சரித்தவன் சொன்னா இல்லையா ஜானகன், அது மாதிரி இவனுக்கு ஏற்றபடியாகவே அவனுக்கு உகக்கும்படி அவனுடைய இது மனசு கோணாம நான் நடந்துப்பேன். அதான பெரியவாளை சொல்லி அனுப்புவா. ஆண்டியா ஆத்துக்கார் மனசு கோணாம, அங்க இருக்கிற புக்காத்துவா மனசு கோணாம இருக்கணும்னு சொல்றது என்ன, அதுதான் அனுகூல்ய சங்கல்பம். அவளுக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் பிராதிகூல்ய வர்ஜனம் என்ன, புக்காத்துக்கு போன பிறகு அதை பத்தி தோஷம் வெளியில சொல்லிட்டு இருக்காம இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் புக்காத்தை பத்தி பிறந்தாத்தில் சொல்றது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றது, தனக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்துவா மாடி வீடு இங்க எல்லாம் போய் சொல்றது, சொல்லாமல் இருக்கிறது இருக்கே. இனிமே நம் புக்ககம், அந்த புக்ககத்துக்கு எவ்வளவு பெருமை சேர்க்க முடியுமோ அது அந்த புக்ககத்துக்கு மேல, அதுக்கு மட்டும் பெருமை இல்லை, இங்க வந்தால் ஆகா எப்பேற்பட்ட பொண்ணை வளர்த்து கொடுத்துருக்கா நம்ம சம்பந்திகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊரெல்லாம் கொண்டாடுவாளே. அதனால இங்கு நன்றா இருக்கிறது மூலமாக, போன இடத்துல நன்னா இருக்கிறது மூலமாக என்ன பிறந்தாத்துக்கும் பெருமை சேர்க்கிறது. அது என்னது, இனிமே இந்த எந்த தோஷங்களையும் பேச மாட்டேன், இங்க இருக்கிறத பத்தி எதையும் வந்து நம்ம வெளியில எல்லாம் சொல்ல மாட்டோம், இதுக்கு ஆத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது அனுகூலம், இதுக்கு ஏற்காத மாதிரி நடக்காம இருக்கிறது பிரதிகூல பிராதிகூலிச வர்ஜனம். இது ஒரு பொண்ணு. அப்புறம் அவனே இப்ப இந்த ஒரு பையனை பண்ணிக்கணும்னா அந்த பையன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். இவன் தான் நம்ம காப்பாத்துறவன், இவன் இவ்வளவு நல்ல குணங்களோட இருக்கான், இவன் நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவான், நம்மளை காப்பாற்றியே தீருவான். இல்ல நம்பிக்கை இல்லாட்ட எதுக்கு அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த பையன் மேல ஒரு மிகுந்த நம்பிக்கை வரணும். அவன் தான் என்னதான் அப்பா அம்மா எல்லாம் சொன்னாலும் நல்ல பையமா அவனை வச்சு காப்பாற்றுவான் அப்படின்னு அந்த அவ சொல்ற தைரியத்தினால இந்த பொண்ணுக்கே ஒரு நம்பிக்கை வருது. அந்த தைரியம், அந்த நம்பிக்கை தான் மகாவிஸ்வாசம். அப்புறம் சரி, நாம வந்து நம்ம எப்போ இவ்வளோ இந்த பையனை நமக்கு பார்த்துட்டாலும் இனிமே நமக்கு வந்து இன்னொரு இடம் இல்லை, இன்னொரு பையனை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற ஒருத்தையும் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்த நமக்கு கண்ணுக்கு தெரியல, இவ்வளோ குணங்களோடையும் இவ்வளோ ஒரு சக்தி சாமர்த்தியத்தோடையும் இருக்கிற ஒரு வரன் நமக்கு இன்னொருத்தன் கிடைக்க மாட்டான். அது அனன்யகதி. சரி கல்யாணமே பண்ணிக்கலாம் நம்ம இருந்துள்ளாமா, அது ஆக்கிஞ்சன்யம். அது மாதிரி இருக்க முடியாது. அப்போ ஆக்கிஞ்சன்யமும் அனன்யகதித்துவம் என்ன, வேறொரு புகழ் இல்லேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து என்ன பண்றா, அதனால கோப்திருத்த வரணம், இவனே நமது மணாளன் அப்படின்னு அவனையே வரிக்கிறா இல்லையா. இதுதான் இந்த லௌகீக வாழ்க்கையில இருக்கிற சரணாகதி தத்துவம். லௌகிகமா ஒரு புருஷனுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னோம், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல. இப்போ இந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாணத்துல பெண் ஒரு வதுவானவள் வரனை வரிக்கிற போது எதை கொண்டு வரிக்கிறாள். இப்ப இந்த 5 விஷயங்களுமே நம்ம டே டு டே லைஃப்ல இருந்துட்டு இருக்கு, எதுவுமே இல்லாமல் இல்லை. அதையே கொஞ்சம் திருப்பி பெருமாள் விஷயத்துல பண்ணிட்டோம்னா அதுதான் சரணாகதி ஆயிட்டா. சோ இப்படி நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி லௌகிக விருத்தாந்தங்களை கொண்டு இந்த ஒரு பிபிடி போடப்பட்டது. இதுல இருக்கிறது நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ டெய்லி வந்து ஒரு விருத்தாந்தம் சொல்றேன்னு சொன்னோம். இந்த அடைக்கலம் என்ன அப்படின்னா பிபிடி போறோம் சிவசன். இந்த சரணாகதி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வசதியான விஷயம் அப்படின்னா, இதை பெருமாள் பல இடங்கள்ல நமக்கு சொல்லுற இந்த சரணாகதி தத்துவத்தை பத்தி நம்ம புராண இதிகாசங்களையும் நிறைய இடங்கள்ல இதை பத்தி தெரியுது நமக்கு. இந்த ஒரு எம்பெருமான் சமுத்திரக்கரையில இருக்கிற போது சொல்றார், இந்த விபீஷண சரணாகதி கட்டத்துல சுக்ரீவன் முதலானவர்கள்லாம் என்ன சொல்றா, அவனை வந்து சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். விபீஷணனை வந்து சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவர் வந்து சேர்த்துக்கணும்னு இது பண்றாரு. இது விஷயமான ஒரு ரசமான கதையை அப்புறம் அவகாசம் தான் நீங்க சொல்லுவோம், இல்லைன்னா அப்புறம் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல எம்பெருமான் என்ன சொல்றார், நான் வந்து அடைக்கலம் புகுந்தவாளை காப்பாற்றுறது என்னுடைய லட்சணம், அதுதான் என்னுடைய விரதம் இல்லையா. அப்படி இந்த விரதம் நான் எப்படி கொண்டிருக்கேனோ அதை நான் பண்ணியே தீருவேன். ரெண்டாவது, நான் ஒன்றும் புதுசா ஒன்றும் பண்ணிடல, அதனால நான் ஒன்றும் பெருமைப்பட்டு ஆஹா நானாக்கும் இந்த மாதிரி பண்றேன், ரட்சணம் பண்றேன், அதனால என்ன மாதிரி வசதியானவா யாராவது இருக்காளா அப்படின்ற மாதிரி நான் அதுக்கு பண்ணல. இது வந்து ரொம்ப சின்ன இந்த விலங்குகள்லாமே இது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்றார். ஒரு காட்டுல இது வந்து கண்டு முனிவர் வந்து சொன்னதாக அந்த இடத்துல வந்து ஸ்மரிக்கிறார். யாரு, பெருமாள் தன்னுடைய முதலிகள் கிட்ட இதை பத்தி சொல்றார். இது நான் மட்டும் வசதியா நினைச்சுட்டேன், ஆஹா நானாக்கும் இது மாதிரி நினைக்கிறேன்னு இல்லப்பா,
இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா எல்லாரும் பெரியவா பண்ணி காமிச்சிருக்கிறது தான். இதுக்காக ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஒரு காட்டுல ஒரு புறா தம்பதி ஒண்ணு இருக்கு. ஒரு காட்டுல, அடர்ந்த காட்டுல ஒரு மரத்துல கூண்டு கட்டிட்டு ஒரு புறா தம்பதி ஒண்ணு வச்சுட்டு இருக்கு. 2 பேரும் வச்சுட்டு இருக்கா. ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த பெண் புறாவானது இரையை தேடி வெளியில போறது. ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப வரல, இருட்டி போயிடுத்து. இவ்வளவு நாள் ஆயிடுத்து, இவ்வளவு நாள் இருந்தது இல்லையா. அந்த பெண் புறாவை மான் புறா ரொம்ப அந்யோன்யம், ஒருத்தருக்கு அனாவசியம் பிரிஞ்சதே இல்லை. எப்போ அந்த பெண் புறா போய் இறை தேடின்னு வரும், இந்த ஆண் புறாவோட சேர்ந்துட்டு இருப்பா. இப்ப இந்த ஆண் புறா வந்து கூண்டுலயே இருக்கு இல்லையா, அது ரொம்ப வருத்தப்படுது. இன்னும் இவ்வளவு நாள் ஆச்சு வரலையே, இருட்டின்னு வருது, இன்னும் மேகமூட்டமா வேற இருக்கு, மழை வேற பெய்ய போறது, எங்க போய் மாட்டின்னு இருக்கோ தெரியலையே, இப்படி எல்லாம் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதிர்பார்த்த மாதிரி மழையும் கொட்ட ஆரம்பிச்சுட்டு. அப்ப என்ன ஆகுது, ஒரு வேடன் அந்த பக்கமா வரான். அந்த வேடன் இந்த மழை கொட்ட ஆரம்பிச்சதுனால கிடுகிடுன்னு ஓடி வந்து இந்த மரத்துங்கீழ தங்குறான். தன்னுடைய வலை, அந்த விலங்குகள் பிடிக்கிறதுக்கான வலை இருக்க அவெல்லாம் பறவைகள் பிடிக்கிறவன், அந்த ஒரு வலையும் தூக்கிட்டு அந்த பக்கம் ஓடி வரான். அந்த இது கீழே இருக்கிறான், மரத்தின் கீழே. எந்த மரத்தின் உச்சியில வந்து இந்த புறா தம்பதிகள் இருந்ததோ அந்த மரத்தின் கீழே வந்து இந்த வேடன் வந்து தங்குறான், மழைக்காக ஒதுங்குறான். அப்படி ஒதுங்குற போது அவன் சொல்றான், அன்னைக்கு வந்து அவனுக்கு ஒன்னும் சரியா கிடைக்கல, ஆகாரம் சரியா அது வரைக்கும் ஒன்னும் கிடைக்கல. கிடைச்சாலும் அதுக்கு இன்னும் அவனுடைய வயிற்று பசி ஆகிற அளவுக்கு அதுக்கு உண்டான, எனக்கு இப்ப மழை பெய்யறது. அதனால அவன் வந்து என்ன சொல்றான், அந்த மரத்தடியில போய் நின்றுட்டு அவன் இந்த வன தேவதைகள் எல்லாம் பிரார்த்திக்கிறான். வன தேவதைகளே, நான் இது வரைக்கும் பசியாலையும் குளிர்னாலும் எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பசி ஜாஸ்தியா இருக்கு. கார்த்தால வந்து எனக்கு இன்னும் ஆகாரம் ஒன்றும் சரியா கிடைக்கல. இனிமே வீட்டுக்கு போய் தான் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு வீட்டுக்கு போய் பண்ணணும். இதோட எனக்கு ஒரே குளிரா இருக்கு. நான் இப்படியே இந்த பசியோட நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தேன்னாக்க என் நிச்சயமா நான் மடிஞ்சிடுவேன், உயிர் போயிடும் எனக்கு. அதனால வனதேவதைகளால் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அப்ப என்ன பண்றது, இந்த மரத்து மேல இருக்கிற ஆண் புறா இருக்க, அதுவோ தன்னுடைய பெண் புறாவின்னு வரக்கானமே அப்படின்னு ஒரு துக்கத்துல இருக்கு. என்ன அப்படி இருக்கிற போது அது அவங்க புலம்பிட்டு இருக்கு, புறா காணுமே, அது உட்காந்து துக்கத்துல உட்காந்துருக்கு. இந்த வேடனோ கீழே என்ன பண்றான், எனக்கு தனக்கு ஒன்னும் பசினாலையும் குளிர்னாலையும் அவஸ்தப்படுறேனே, எனக்கு ஒன்னும் ஆகாரத்து கிடைக்கலையே அப்படின்னு இவன் துக்கப்படுறான். இதை பார்த்து என்ன ஆச்சு, இவன் அந்த ஒரு புறா இது கொண்டு வந்திருக்கான கூண்டு, அது ஆல்ரெடி வந்து ஒரு புறாவை மாட்டிருக்கிறதுல, அந்த புறாவோட தான் வந்து இனிமே அவன் வந்து அதை வந்து இது பண்ணி சுட்டு சாப்பிடணும். அதுக்கு இன்னும் வீட்டு வரைக்கும் போகணும். ஆல்ரெடி லேட்டா இப்பதான் கிடைச்சது அந்த புறா. அது எப்போ அவன் வீட்டுக்கு போய் என்னைக்கு அதை வந்து சுட்டுக்கிட்டு சாப்பிடுறது, இவ்வளவு இருக்கு அவனுக்கு கவலைகள் இருக்கு. அப்போ அந்த கூண்டுல இருக்கிற புறா, மாட்டின் இருந்த புறா இருக்கு, இவன் கையில இருந்த கூண்டுல ஒரு பெண் புறா இருக்கு. அந்த பெண் புறா யாருன்னா மேல இருக்கிற ஆண் புறாவுடைய அதனுடைய பேர். எதை காணும் இந்த துக்கத்துல இருக்கோ இந்த ஆண் புறாவானது, அந்த பிரிஞ்சு போன அந்த பெண் புறா தான் அந்த கூண்டுல மாட்டின் இருக்கு. அது என்ன சொல்லிட்டு மேல இருக்கிற புறா பார்த்து அதுகளுக்குள்ள பேசிக்குவேன், இவனுக்கு வேணா புரியாது, தங்களுடைய பாஷையில அவன் சொல்லிட்டு அந்த மேல இருக்கிற தன்னுடைய கணவனான ஆண் புறாவை பார்த்து, இந்த பாரு நம்முடைய வீட்டுல இங்க வந்து சரணடைஞ்சிருக்கான், நம்முடைய வீட்டுல இந்த மரம், ஏன்னா வனதேவதைகள்னு பிரார்த்திச்சா அந்த வனதேவர்கள் இந்த மரம் அடக்கம் இல்லையா, அதோட மட்டும் இல்லாம நாம எதிர தங்கி இருக்கோமோ நம்முடைய வாசஸ்தானமான இந்த மரத்துக்கு கீழே இவன் வந்து அடைக்கலம் புகுந்திருக்கான் இந்த வேடன். அவன் வந்து பசியாலையும் குளிரலாலும் இருக்கான். நம்ம வீட்டுக்கு வந்தவன் பசியாலையும் குளிரலாம் இவ்வளவு துன்பரக்கூடாது. அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க வந்து இவனுக்கு எப்படியான வந்து தீ ஒண்ணு மூட்டி இவனுடைய கொஞ்சம் வெப்பத்தை உஷ்ணத்தை உண்டு பண்ணி இவனுக்கு அதுல அந்த இது குளிர்ல இருந்து இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் போராது, இதுல நான் கூண்டுல மாட்டேன்னு என்னால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் பசியால வேற துக்கப்படுறான். அதனால நீ அந்த தீயை மூட்டி அவனுக்கு வெப்பம் கொடுக்கறதோட மட்டும் இல்ல, நீங்களே அதுல வந்து அவனுக்கு உணவாகவும் ஆக கடவுது அப்படின்னு கேட்டது யாரு, இந்த பெண் புறா. தன்னுடைய கணவனை பார்த்து, அந்த ஆண் புறாவை பார்த்து எது அதுக்கு முக்கியமா தோணித்து, தன்னுடைய ஆம்பியான காப்பாற்றுறது காட்டிலும் தன்னுடைய தன்னையே அடைக்கலம் புகுந்து அந்த சரணடைந்து வந்த வேற கதி இல்லாமல் அங்க வந்திருக்கான். அவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால் நாம தான் காப்பாற்றணும். அதனால தீயை மூட்டி அதுல அவனுக்கு அதனால உஷ்ணத்தை உண்டாக்க பண்ணி குளிர்லேருந்து காப்பாற்றணும். நீங்களே அதுல விழுந்து அவனுக்கு உணவாகவும் ஆகணும், அந்த தீயில விழுந்து உணவாகவும் ஆக கடவீர்கள். அப்படி இருந்து அவனை காப்பாற்ற வேண்டியது இப்படின்னு ஒரு புறா சொல்லிட்டு, அந்த புறா பண்ணின காட்டிலுமா நான் இப்ப வந்து பெரிய தகம் பண்ண போறேன் இவனை ஏத்துக்கிறதுனால, விபீஷனை ஏத்துக்கிறதுனால அப்படின்னு ராமன் பெருமாள் வந்து இவாளுக்கெல்லாம் விளக்குறார். யாருக்கு, விபீஷண ஆழ்வானை ஏத்துக்கிறதுக்காக விளக்குறார். அப்போ இந்த விபீஷண ஆழ்வான் கதையை வந்து இவர் சொல்லிட்டு இருக்கார். யாரு, இவர் பாஷ்யக்காரர் தன்னுடைய காலக்ஷேப கோஷ்டியில இதை வந்து இந்த விபீஷண சரணாகதி கட்டத்தை சாதிச்சு இருக்கார். இந்த தன்னுடைய முதலிகளுக்கெல்லாம் அதுல ஒரு பிள்ளையுறங்கா வில்லிதாசர்
அப்படின்னு ஒரு சிஷ்யர். அவர் பெரிய தனுர்தாசர். இவர் தனுர்தாசன் பேர் அவருக்கு. பெரிய மல்லனவர், ரெஸ்லர். அவர் என்ன பண்றார், இந்த பாஷ்யக்கார எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளி இருக்கிற போது காவேரி கரையில அனுஷ்டானத்துக்காக எழுறார். அப்ப இவர் தலையை தூக்கி பார்த்தா அங்க வந்து ஒரு பெரிய பலசாலி பலிவான் என்ன பண்றான், தன்னுடைய மனைவிக்கு கொடை பிடிச்சுன்னு வரான். தன்னுடைய உத்திரியத்தையே அவர் கீழே நடக்கிறதுக்காக நடபாவாடையா போட்டுன்னு வரான் இல்லையா. கீழே தன்னுடைய நடபாவாடையா தன்னுடைய உத்திரியத்தை போட்டு அவள் மேலே வெயில் படாமல் இருக்கிறதா கொடையும் பிடிச்சுன்னு வரான். தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து இவர் கேட்கிறார், எம்பெருமானார், என்ன சுவாமி இது, என்ன பாவாலாம், இது யாரும் தெரியலையே, ஒரு பொம்மநாட்டிக்கு வந்து இது மாதிரி வந்து கொடை பிடிச்சுன்னு வரானே, இது என்னன்னு எனக்கு ஒன்று விஷயம் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவெல்லாம் சொல்றா, இவனுக்கு பேர் தனுர்தாசன் பேரு, நல்ல ரெஸ்லர், நல்ல பயில்வான், இவன் பெரிய பலசாலி, இந்த ஊர்லயே இவன் தான், இந்த பிரதேசத்திலே இவன் தான் பயில்வான். இவன் அவனுடைய பெண்டாட்டியான அவள் பேர் பொன்னாச்சின்னு பேரு. அவனுக்கு இவன் கொடை பிடிச்சான். அந்த பெண்டாட்டி மேல இவனுக்கு ரொம்ப அதீதமான பாசம், அவன் மேல பிரியம் அப்படின்னு அவளுக்கு வந்து சேவகம் பண்ணிட்டு வரான் அப்படின்றார். அவள் மேல பிரியமா இருக்கிறதுனால அவள் உடம்பு வாடிடக்கூடாதுன்னு அவளுக்கு இந்த கொடையை பிடிச்சுன்னு வரான் அப்படின்னு சொல்றார். ஓ அப்படியா, அப்படின்னா இவன் வந்து நல்ல ரசிகனார். நம்மளா தான் என்ன நினைச்சிருப்போம், சீச்சி ஒரு பொம்மநாட்டிக்கு போய் சிஷ்ய பண்ணின்னு வரைய, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டிருப்போம், நம்மளுடைய லெவல் அவ்வளவுதானே. ஆனா பாஷ்யக்காரராக இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், இப்படியா பரம ரசிகனா இருப்பான் போல இருக்கே, அவனை அழைச்சுன்னு வாருங்கோ படத்துக்குன்றார். அவனை போய் அழைச்சுன்னு வர கேட்கிற, காத்தால் அவனை பார்த்தேன்ப்பா, நீ வந்து உன்னுடைய பெஞ்சாரிக்கு கொடையை பிடிச்சுன்னு கீழே அவளுடைய கால் பாதத்தில் சூடுபடக்கூடாது நீ துணி போட்டு வந்தியே, என்ன காரணம் அப்படின்ற. அதுக்கு அவன் சொல்றான், அந்த தனுர்தாசன், சுவாமி என்னுடைய பெண்டாட்டி இருக்காளே, அவளை விட அழகானவள் யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவளுடைய கண் அழகு ஒன்னே போரும், எல்லாரும் அடிமையாயிடுவார்கள். அந்த சூட்ல மேல வந்து சூரிய கிரணங்கள்னால அவளுடைய வாடிடுத்துனா, உடம்பு வாடிடுத்துனா கண்ணு வாடி போயிடும், கண்ணுடைய அழகு போயிடும். அதனால அந்த சூடு அவள் மேல படாம அந்த அழகான, எதை விட அழகானது ஒன்று இன்னொன்று இருக்க முடியாதோ அப்பேற்பட்ட அழகான கண்களை காப்பாத்துறதுக்காக அதுக்காக கொடை பிடிக்கிறேன்னு பாஷகார் சொன்ன. ஆஹா, என்ன ஒரு ரசிகன் பாணி, இவ்வளவு ஒரு ராசிக்கம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மனசுல நினைக்கிறார். அப்போ இவன் இவ்வளவு எப்ப ரசிக்கிறானோ, இந்த ரசிப்பதற்கு உண்டான பொருளை மாத்திட்டா இவன் அது கூட அந்த மாறிடுவான். அப்போ இத கண்ணு வந்து இவ்வளவு அழகா இருக்குன்னு ரசிக்கிறான். இப்ப இந்த கண்ணை விட இன்னொரு அழகு, ஏன்னா இவனுக்கு என்ன தெரியல, இந்த கண்ணை விட இன்னொன்று அழகா இருக்க முடியாதுன்றது அவனுடைய எண்ணம். அதனால அதுக்கே அடிமையா இருக்கான். இப்ப இந்த கண்ணை விட இன்னொரு அழகான பொருளை காமிச்சுட்டாக்க இவன் தன்னுடைய ராசிக்கத்தை அது பக்கம் திருப்பிடுவான். சரின்னு சொல்லிட்டு, அப்படியாப்பா அந்த கண்ணு அவ்வளவு அழகா அவனுடைய ஆம்பியாளுக்கு அப்படின்னு கேட்கறான். ஆமா, அதை விட அழகான இன்னொன்னு இருக்க முடியுமா, காட்டிட முடியும் அவங்களால அப்படின்றான். நான் காட்டிட்டாக்க இந்த உன்னுடைய பெண்ஜாதியுடைய கண்ணை காட்டிலும் இன்னொரு அழகான கண்களை காட்டிட்டாக்க என்ன பண்றதா இருக்க அப்படின்னு கேட்கிறார் பெருமானார். அப்படியா, அப்ப அடிமை ஆயிடுறேன். யாருக்கு, அந்த கண்ணை உடையவருக்கு இல்ல, இந்த கண்ணை காட்டினவருக்கு. அப்படியா, வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழிச்சுன்னு போற. அவன் அழிச்சுன்னு கிடுக்கிட்டு நேர போயிட்டு எம்பெருமான்ட்ட போய் பிரார்த்திக்கிறார். பெரிய பெருமாட்ட இருக்கான அவன் பள்ளி கொண்டிருக்கானே, அவன்கிட்ட போய் பாக்குற. அவன்கிட்ட காமிச்சு, வரப்பா சாதாரண எங்களுக்கெல்லாம் காமிக்கிற மாதிரி உன்னுடைய இத்த காமிச்சிடாத ஸ்வரூபத்தை, உன்னை காமிக்க நீ எப்படி காமிக்கணும் அப்படின்னு தெரியுமா, உன்னுடைய சாட்சாத்தா நீ எப்படி வந்து உன்னுடைய பக்தர்களுக்கு உங்ககிட்ட அடிமையாக காமிப்பியோ அத மாதிரி உன்னுடைய கண்களை மலர விழித்து கையவாகி கொடை பறந்து விளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட பெரியவாய கண்களை காமிக்கணும். நீ அப்பேற்பட்ட கண்களை காமிச்சு இவனை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்திச்சுறார். பாஷிகார் பார்த்துச்சா, அதுக்கு இன்னொரு அப்பீல் உண்டா, உடனே வாப்பா அப்படின்னு உள்ள கூட்டு வந்து சேவிக்க வைக்கிறான். இதோ பார் கண்ணு அப்படின்னா, உடனே அப்படியே அந்த கண்ணை பார்த்து சேவிச்சான். அப்படியே திரும்பினா இவர் காலில் வந்துட்டான், பெருமாள் காலில் வேலை. ஏன்னா அதான் சொல்லியிருக்கான், கண்ணை காட்டியவருக்கு அடிமையாடுறேன்ட்டு. உடனே தன் பெண்டாட்டி அழிச்சுன்னு வந்தான், இனிமே இவர் தான் நமக்கு சரண்ட்டு ராமானுஜர் காலில் போய் விழுந்துட்டான். உடனே தன்னுடைய சிஷ்யாளா ஆம்பியா மண்டாட்டியை சேர்த்துண்டு அவருக்கு பிள்ளையரங்கா விலிதாசர் அப்படின்ற பெயரை வச்சு அவனையும் அவருடைய பெண்ஜாதியான பொண்ணாச்சு தன்னுடைய சிஷ்யாளா சேர்த்துட்டு இருக்கார். இவாள் இந்த காலக்ஷேப கோஷ்டியில் அவளும் கேட்கறா, ரொம்ப பெரிய பக்தாளா இருக்கா, அவள் தங்க வேலையை தாங்க கவனிச்சிருக்கா. நித்தபடி அவளுடைய டே டு டே ருட்டீன்லாம் ஒன்றும் மாறல. அவ வந்து இந்த பாஷைக்காரருடைய கோஷ்டியில் இருக்கா. இவர் இந்த விபீஷண சரணாகதி கட்டத்தை சொல்லிட்டு இருக்கார் காலக்ஷேபத்துல. இது சொல்லிட்டு இருக்கிற போது இது மாதிரி அந்த விபீஷணன் வந்தான், இவன் வந்து விசாரிச்சான், வந்து இவ்வளவு விசாரம் நடந்தது. அவன் வந்து ராமன் புதரிகள்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னுட்டா. இந்த சுக்ரீவன் போன்ற முதலாளிகள், சுக்ரீவன் முதலான அங்க இருந்த வானரங்கள்லாம் அவனை சேர்த்துக்க கூடாது, அவன் சரியான காலத்துல வரல, சரியான தேசத்திலேருந்து வரல, ஒரு எனிமி கிட்டே இருந்து வந்திருக்கான், விரோதி கிட்டே இருந்து வந்திருக்கான், அவன் வந்து ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து வந்திருக்கான், இதனாலலாம் சேர்த்துக்க கூடாது, அவன் கெட்டவன், இன்ஷார்ட் என்ன, அவன் கெட்டவன், அவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். இவர் என்ன சொன்னார், ராமன் அப்படியா அவன் கெட்டவன், அவனை சேர்த்துக்க கூடாதுங்கிறீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து நாங்கள் அமைதியாக உட்காந்துருந்தார். யார்? திருவடி. அவரை பார்த்து கேட்டார், ஏன் ஹனுமான் நீ வாய் மூடி இருக்கே, உனக்கு தான் அபிப்பிராயம் உண்டோ அப்படின்னு கேட்டார். நிச்சயமா இருக்கு. நான் வந்து இலங்கைக்கு இப்போ பிராட்டியை பார்க்கறதுக்கு போன போது அங்க இவன் கூட எனக்கு பரிச்சயம் உண்டு. இவன் ரொம்ப பரம தார்மிகன், ரொம்ப சாத்விகமான குணங்களை உடையவன், பரம பாகவதோத்தமன். இவனால் தான் நானும் காப்பாற்றப்பட்டேன். ஆனால் அதுக்காக சொல்லலை, இவன் வந்து மனசுல எந்த விகல்பம் இதுவான விஷமமான எண்ணங்களும் இவனுக்கு இருக்காது. அதனால் இவன் நல்லவன், இவனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப வந்து என்ன ஆயிருக்கணும், பெருமாள் மனசு திருவுள்ள பிரகாரம் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? திருவடி சொன்னதை கேட்டு அதுலயும் அவருக்கு சந்தோஷம் இல்லை. அவர் சொன்னார், மிச்ச வானர்கள் எல்லாம் விபீஷன் கெட்டவன், அவனை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொன்னார். ஹனுமான் அவன் நல்லவன், அதனால சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் அவருக்கு பிடிக்கல. கெட்டவன் சேர்த்துக்க கூடாது, நல்லவன் சேர்த்துக்கலாம். இந்த 4 பாகமா இதை ஆக்கிண்டா பெருமாள் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தார். நல்லவன் அதனால சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறது கிராஸா போட்டா அது சரியில்லை. நல்லவனா இருந்தா எதுக்காக சேர்த்துக்காம இருக்கணும்? அது சரி. கெட்டவன் அதனால சேர்த்துக்கலாம், அடுத்து கெட்டவனால சேர்த்துக்க முடியாது அப்படின்றது போட்டு இது சரியா பட்டு இது வரல இல்லையா? எல்லாம் பார்த்தாரு இவர். நல்லவன்கிறதுனால சேர்த்துக்கலாம்ங்கிறது எனக்கு வேண்டாம், கெட்டவங்கனாலே சேர்த்துக்க கூடாதுங்கிற பட்சம் என்னது இல்லை. அப்ப இவருடைய பட்சம் தான் என்ன அப்படின்னா, அவன் கெட்டவன் இருந்தாலும் நான் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற பட்சம் தான் பெருமாளுடைய திருவுள்ளம். அதுக்காகத்தான் என்ன பண்ணினார், அவன் நல்லவனா இருந்து நான் சேர்த்துனா இவனுக்கு என்ன பெருமை இவருக்கு, அதனால அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த சுக்ரீவனையே அமிச்சு ராமன் போயிட்டு சுக்ரீவனை சொல்றார், உன்னுடைய மனோபா பிரகாரம், உன் திருவுள்ளத்தில் இருக்கா பிரகாரம் அவன் வந்து விபீஷனாகவே இருக்கட்டும், இல்லை என்னுடைய திருவுள்ள பிரகாரம் அவன் சாட்சாத் ராவணனாகவே இருக்கட்டும். சப்போஸ் இவன் அங்க போற போது அவன் ராவணனே விபீஷணா வேஷம் போட்டு வந்திருந்து இவ போற போது திரும்ப தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சிட்டான்னாக்க இவ திரும்ப உள்ள ஓடி வந்துருவா இல்லையா? இல்ல நான் பேச சொன்ன பாருங்க, ராவணன் தான் வேஷம் போட்டு வந்திருக்கான் விபீஷனாகன்ட்டு அவனை சேர்த்து கூட அதுக்காக சொன்னோம், நீங்க கேட்டு வந்துடாதீங்க. நீங்க போறதுக்குள்ள அவன் ராவணனாகவே உருமாறி இருந்தாலும், இல்ல தம்பி போயிட்டானே ராவணனும் கூட வந்திருந்தான் திரும்ப என்ன வந்து கேள்வி கேட்க வேண்டாம், இப்ப ராவணனும் வந்திருக்கா சேர்த்துக்கலாமான்னு. எதிவா ராவணஸ்வயம், அவன் ராவணனாகவே இருந்தாலும் நான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன், அபயம் கொடுத்துட்டேன், ஐச்சன்வான்னு சொல்லி அனுப்புறார். இந்த விசாரங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. இதை நடந்துட்டு இருக்கிற போது இந்த பிள்ளையரங்காவலிதாசரும் அந்த பொன்னாச்சியும் ஆம்பியாம 2 பேரும் எழுந்துட்டான் அந்த கோஷ்டியை விட்டு. பாஷிகார் பார்த்தார், என்ன நல்ல ரசிகாளாச்சே, நல்லா கேட்கறா, கால்ஷேவம் கேட்கறவாளாச்சே, உபன்யாசம் நல்லா கேட்பாளே, ஏன் எழுந்துட்டா கேட்கிறேன், ஏன்பா ஏன் தாசரே ஏன் எழுந்துட்டீர் அப்படின்னு கேட்டார். இல்ல சுவாமி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், தன்னுடைய தனங்களோ பதவியோ பொறுப்போ எல்லாத்தையும் இது பந்துக்களோ ஸ்நேகிதரோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான் இந்த விபீஷணன். அவனுக்கே இவ்வளவு விசாரம் இருந்தது, அவனை சேர்த்துக்கலாமா கூடாதுன்ற விசாரம் பெருமாளுக்கு இருந்ததுன்னா, நான் வந்து எதையுமே விடல, இத்தபடி என்னுடைய லௌகிக வாழ்க்கையிலே இருந்துருக்கேன், என்னுடைய பொன்னாட்சியை கூட நான் விடல, பொன்னாட்டி கூட தான் சேர்ந்து இருந்துருக்கேன், எதையுமே விடலையே, எனக்கு எங்க அந்த மோட்சம் கிடைக்க போறதுன்னு யோசிச்சு பார்த்தேன், எனக்கு கிடைக்காது, பெருமாள் எனக்கு சேர்த்துக்க மாட்டான்னு நினைச்சுட்டேன், தீர்மானம் பண்ணிட்டு அதனால கிளம்புறேன், நமக்கு சரி வெட்டு வராது, இது ஒத்து வராது, இதுக்கு நான் லாய்க்கலேன்னு கிளம்புறேன்னு. அப்ப பாஷிகார் சொன்னார், அசடே அது ராமன் கோஷ்டி, இது ராமானுஜன் கோஷ்டி, உட்கார் அப்படின்னு விட்டார். ராமன் கோஷ்டியில தான் இந்த விசாரம்லாம், ஏன்னா ராமனே அந்த இதுக்கு மோட்சத்துக்கு உடையவன் இல்லையே. முன்னாடி சொன்னமே ஜடா விஷயத்துல ராமன் அந்த கோஷ்டிக்கு அந்த தன்னுடைய சொத்து அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்பட்டு இருக்கிறதுனால இவாளுடைய விசாரங்கள்லாம் தேவைப்பட்டவனுக்கு ஏதோ கேட்டான், இந்த அவளுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டான், டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணுறதுனால. ஆனா இந்த ராமானுஜன் கோஷ்டியில என்னன்னா, இது வந்து நம்மளுடைய சொத்து இல்லை, இங்க இருந்த பெருமாளுடைய சொத்து. பெருமாளுடைய சொத்து நம்ம கிடைக்கிறது நம்மளுடைய ஒரு யோகியத்தினால மட்டும் இல்லை. இப்ப நாம எல்லாம் பெருமாள் பிரபத்தி பண்ணிக்கிறோம், நாம வந்து பெருமாள் வந்து மோட்சம் கொடுப்பாரு நிச்சயம், நம்மளை பார்த்தா கொடுக்க போறான், அதை மட்டும் பார்த்தா நாம நாளைக்கு என்ன பண்ண போறோம் தெரியாது. நம்ம பிரபத்தி பண்ணிட்டு வெளியில வரும்போது ஒரு காஃபி எங்க இன்னும் காஃபி ரெடி ஆகலன்னு கோவப்பட்டு ஆத்துக்கு வரப்போறோம், இன்னுமா காஃபி கலக்கிறது இவ்வளவு நாழியா, இன்னும் தளிகா ஆலையா, உப்பு, திரும்ப பழையபடி பழைய லௌகிக வாழ்க்கை தான் இருக்க போறது இல்லையா? ஆனா எதனால பெருமாள் நிச்சயமா கொடுக்கிறார், நம்ம கூட்டி கொடுத்தவரை பெருமாள்கிட்ட கையை பிடிச்சு கொடுத்தவர் யாரு, நம்ம ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் இவ்வளவு வசதின்றதுனால, அந்த ஆச்சாரியன் பிடித்து கொடுத்ததுனால நமக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு அப்படின்னு. நமக்கு கிடைக்கிற மோட்சம் என்ன, நம்முடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சதுனால, அவர் கையை பிடிச்சதுனால நமக்கு இந்த மோட்சம் கிடைக்கிறது இல்லையா? இத சொன்னார், இந்த பாருப்பா உனக்கு மோட்சம் உண்டா இல்லையாங்கிறது வந்து நீ கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்ப எனக்கு மோட்சம் உண்டுன்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னா, என்ன சுவாமி இப்படி கேட்கறீங்க, உங்களுக்கு மோட்சம் கொடுக்காட்டா பெருமாள் யாரு கொடுப்பார், உங்களுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு அப்படின்னா, எனக்கு உண்டோனோ உனக்கு உண்டு அப்படின்னா.
சரி எனக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு எப்படி நீ தீர்மானமா சொல்ல முடியும் அப்படின்னா, எனக்கு மோட்சம் உண்டா இல்லையாங்கிறது என்னை பற்றி இல்லை, என்னுடைய இவர் ஆச்சாரியன் இருக்காரே பெரிய நம்பிகள், அவருக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு இல்லையா, அதனால எனக்கு உண்டு. பெரிய நம்பிகளுக்கு எதனால உண்டு மோட்சம்? அவருடைய ஆச்சாரியனான ஆளவந்தாருக்கு உண்டு. ஆளவந்தாருக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? அவருடைய ஆச்சாரியனான மணக்கால் நம்பிக்கை உண்டு. அப்ப அவருடைய ஆச்சாரம் வியக்கொண்டார். அப்படி நாதமுனிகள், அப்புறம் சடகோபன், சேனைநாதன், இப்படிலாம் போகப்போ இந்த பரம்பரை லட்சுமிநாத சமாரம்பாம்னு லட்சுமியோட தொடக்கமாக, லட்சுமிநாதன் தொடக்கமாக இருக்கிற இந்த பரம்பரையில கடைசியா லட்சுமி இருக்கா இல்லையாங்க. அப்ப லட்சுமிக்கு மோட்சம் உண்டா இல்லையா, பரமோதம் உண்டா இல்லையான்னு கேட்க போகுமோ? அப்ப பெருமாள் கூட இருக்கிறவள். அப்போ பெருமாளுக்கு அப்புறம் வந்து பெருமாளுக்கே உண்டா இல்லையான்னு கேட்க வேண்டிய கேள்வி வந்துடும். அப்போ பெருமாளுக்கு அந்த பரமபதவாசம் உண்டுனாக்க லட்சுமிக்கு உண்டு, லட்சுமிக்கு உண்டுன்னா சேனைநாதனுக்கு உண்டு, விஸ்வக்சேனருக்கு உண்டு, விஸ்வக்சேனருக்கு உண்டுன்னா ஷடகோபனாகிய நம்ம நம்மாழ்வாருக்கு உண்டு, அவருக்கு உண்டுன்னா நாதமுனிக்கு உண்டு, உய்யக்கொண்டாருக்கு உண்டு, மணக்கால் நம்பிக்கு உண்டு, ஆளவந்தார் உண்டு, பெரிய நம்பி உண்டு, அப்புறம் பெரும்பூதர் வந்தவர்களால நம்ம ராமானுஜருக்கு உண்டு. எனக்கு உண்டுனாக்க உனக்கு உண்டு உட்கார் அப்படின்னு. இப்ப என்ன ஆச்சு, இந்த நம்ம பரம்பரைங்கிறது, அதனாலதான் நம்ம பரம்பரை வந்து சாதாரணமானது இல்லை. இப்ப நேத்து பெஞ்ச மழையால இன்னைக்கு மழைச்ச காளான் இல்லை. நம்ம பரம்பரை லட்சுமிநாதன்ல இருந்து ஆரம்பிச்ச பரம்பரை. அதனால நம்மளுடைய ஆச்சாரிய சம்பந்தம் நம்ம இது இருக்கு, பரம்பரைன்னு இருக்கு. ஆச்சாரிய பரம்பரைங்கிறது ஒரு சங்கிலி மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒன்னோட ஒண்ணு தொடஞ்சிருக்கு. இப்போ ஒரு கியூல போய் நிக்கிறோம், நாம தனியா நம்ம எதாவது பிரயத்தனம் பண்ணாம முன்னாடி இருக்கிறோம் போனா நம்மளும் போறோம், அவனுக்கு சக்கரை கிடைச்சுன்னா நம்மளுக்கு சக்கரை கிடைக்க போறது இல்லையா. அதனால நம்மளை பிடிச்சி ஒரு தள்ளிட மாட்டான். அந்த கியூவை பார்த்து நம்ம பிடிக்கணும், எந்த கியூல போனா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு, எந்த பரம்பரையில இருந்தாக்க நமக்கு பகத் இது கிடைக்கும் அப்படின்னு. நேற்று ஒரு இவர் வந்தார், ஒரு ஆச்சார், இங்க பூசா ஒருத்தர் உண்டாயிருக்காரு, இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, இங்க ஒருத்தர் வந்திருக்கான்னு போனாக்க நிச்சயம் இருக்கான்னு பாத்துக்கணும். நல்ல பரம்பரை தானா, அது நல்ல ஆச்சாரிய பரம்பரையா பார்த்துட்டு போனோம் இல்லையா. அத மாதிரி நமக்கு ஃபார்ச்சுனேட்டா நம்ம எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு ஆச்சாரிய பரம்பரை ஒருத்தரும் கிடைச்சிருத்து. ஆனால் நம்மளுக்கு எல்லாம் கவலை இல்லை. இப்படியாக அந்த சங்கிலி தூக்கு போலே இருக்கிற நம்ம பரம்பரை இருக்க, அதுதான் நம்ம வந்து நம்ம ஒரு சாத்விக அகங்காரம் கொண்டதுக்கான ஒரு ஹேத்து. இப்பேற்பட்ட பரம்பரை கிடைச்சிருக்கு. சாட்சாத் லட்சுமிநாதனான பீதவாட பரமகுருன் முதல் ஆச்சாரியன் அவன்லேருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் சொல்றமே. அதனால இப்பத்தி ஆச்சாரியன் வரைக்கும் நமக்கு இருக்கிற அந்த துவக்கானது நமக்கு இந்த தைரியத்தை கொடுக்கறது. அந்த ஒரு தைரியத்தோட நம்ம போய் சரணாகதியை எம்பெருமான்ட்ட பண்ணி அந்த மோட்சத்தை அடைவோமாக அப்படின்னு இன்னைய செஷன்ல இருக்கு, முடிச்சுக்கிறோம். இதுக்கு மேல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து அடுத்த செஷன்ல பார்ப்போம். அடுத்த செஷன் சனி ஞாயிறுல அதுக்குண்டான டைங்கள் ஃபர்தர் விவரங்கள்லாம் சிவசன் சுவாமி போடுவார். அதுக்கெல்லாம் கவிதார்க்கி சிம்மாய கல்யாண உதாலே சிவதே வெங்கடேசாய வேதாந்த வரவே நம. இன்னொன்று சொன்னோம், இதுல வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க, கேள்விகள் இருந்தா நன்னா கேட்கலாம். அதை என்ன பண்ணுவோம், நீங்க அப்பப்ப கேட்டுட்டா இந்த ஃப்ளோல போயிடும். அதனால வந்து நீங்க வந்து ஒரு கேள்விகளை இந்த குரூப்ல போட்டாலும் சரி, சத்சம்பிரதாய பிரதர்ஷினி போட்டிருக்காரு அந்த குரூப்ல போட்டாலும் சரி, இல்ல அடியனுக்கோ சிவசனுக்கோ தனியாக எழுதினாலும் சரி, அதை கம்பைல் பண்ணி அடுத்த செஷன்லயோ இல்ல இன்னும் 2 செஷன்ல இந்த ஒரு வைபவம் முடியும். அப்போ வந்து நம்ம அதுக்காக ஒரு 1/2 மணி எடுத்துட்டு அந்த கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லுவோம். அது தவிரவும் கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல, அப்பயும் நம்ம கேட்டுக்கலாம். சரியா? அதனால கேள்வி கேட்க தயங்காதீங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. அதை நம்ம எனக்கு யதாமதி ஆச்சாரியன் என்ன கிரகிச்சிருக்கேனோ அதை நம்ம சொல்றேன். இல்லைனாலும் கேட்டு பெரியவாட்ட கேட்டா நம்ம சொல்லுவோம். வாதித்வசிரோகம் பஞ்சானவராக்கிஷிமான் மேக்கடாதாரசனம் விஜயதாம் விசி ராமானு சித்தாந்த பிரதான தந்திர ஆதிவன் சோகோப இந்திரோ யத்வி சிவதேசம் சுருஷி வேதாந்த தீர்ணமாதிசிகாயம சிவதேசி லக்ஷ்மீ சமுதிர பாதுகாதேவ சிவன் சுரோபசி நாராயண தீர்ணமாதிசிகாயம சிவதேசி சுரோபசி ரங்கநாதீர்ணமாதிசிகாயம சிவதேசி ராஜகோபாரிய மகாதேசிகாய நமஹ. அடுத்த செஷன்ல